மனம் திரும்ப வேண்டாமா? உலகத்தின் ஆவியிலிருந்து வெளியே வா. உலகத்தின போல ஆசைப்பட்டு இருக்காத. உலகத்தை அவனை சுத்தி வாழ்றவன போல வாழணும்னு நினைக்காத. நினைச்சினா அக்னி கந்தமரியில கடல் தான் உனக்கு. अगर ऐसा सोचेंगे மனம் திரும்பு. मन फिरो. அசுத்தாவியானவர் சொல்லும்போது உணர்வட. ஆவியானவர் என்ன முட்டாள்தனமானவரா? மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு 7 சபைக்கும் சொல்லிட்டு வரு. அசுத்தாவியான இந்த சபையில இருக்கணுமா வேண்டாமா? ஓ விருப்ப நிறைவேற்றக்க சபை. क्या तेरी मर्जी निभाने के ஓ ஆசை நிறைவேற்றக்க ஊழியக்காரன் மனம் திரும்பு. இல்ல சடுதியில நாசமடை. உணர்வுள்ளாத இருக்கிறவன் சடுதியில் நாசமடைவான். எந்த நேரம் பூமியை விட்டு தூக்குவார் தெரியும். பொண்டாட்டி உன்னை தப்பு வைக்க முடியாது. உன்னை தப்பு வைக்க முடியாது. तेरा पति तुझे தப்பு வைக்க முடியாது. नौकरी तुझे बचाने नहीं सकता. தப்பு வைக்க முடியாது. तेरे बच्चे तुम्हें बचा नहीं सकते. நரது போயிடும். திருமுதலே இல்லாம சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து போயிட்டே இருக்க. மனம் திரும்ப வேண்டிய காலங்கள்ல மனம் திரும்பலைன்னா செத்து நாசம். இதுல வாழ்றத பெருசு. इस संसार में जीवन संपादिக்கிறத பெருசு. इस संसार में कमाना थोड़ी बड़ी बात है. குடும்ப நடத்துறத பெருசு. और परिवार चलाना थोड़ी महत्व है. இயேசுவுக்காக வாழணும்ங்கறவன் மட்டும் இந்த கிருபாசனம் தாராவி கிருபாசனம். எதுக்கு ஏன் மனம் திரும்பணும்? क्यों मन फिरना है या? இயேசுனாருக்காக வாழ. यीशु मसीह के लिए जीना है. சத்தியத்துக்காக வாழ. सच्चाई के लिए जीना है. உபதேசத்துக்காக வாழ. उपदेश के लिए जीना है. அதுக்கு தான் மனம் திரும்ப சொல்றாரு. इसलिए मन फिरने कहता है. अगर सब के सब गवाही வரும் காலங்கள்ல அப்படி தான் நடத்த. சும்மா நீங்க கூடி வருவீங்க, இப்படி கையை தட்டி ஒரு பாட்டை பாடுவா, அப்புறம் எந்திரிச்சு போயிருவே. आप मिलकर आएंगे. வாரத்துல 2 மணி நேரம் ஒதுக்குவோம் இயேசுனாருக்காக. सप्ताह में सिर्फ 2 உனக்கு நாங்க ஊழியம் செய்யணுமா? तुम्हारे लिए थोड़ी हम सेवा. எங்க வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிக்கணுமா? हमारे जीवन के इसके लिए थोड़ी हम समर्पित करना है. தெரியும், இந்த பைபிளுக்கு தெரியும். मैं जानता हूं, बाइबल जानता है. எந்த ஆதாரத்துல பேசுறீங்க? என்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்க சொல்லியா? और किस आधार पर आप बोलते हैं? कोई एक व्यक्ति வந்து கேளு, சொல்லி தரேன். आकर पूछो. பரலோகம் போணும்னா கேளு. स्वर्ग जासूसीन थे. வேலை எதற்காக? क्यों, किस लिए? யாருக்காக கட்டப்படுது? किसके लिए बनाया गया? உள்ளவா உள்ளவான்னு பிரசவம் பண்றானே. வெளியில உள்ள வாழ்க்கை வேண்டாம், உள்ள வந்துரு. बाहर நான் கேக்குறானே. क्या लाभ होगा? நல்ல காலத்திலேயே நீ ஆண்டவரை தேடலே. इसलिए अच्छे वक्त में तूने परमेश्वर को नहीं ढूंढा. நீ பணத்தை தானே தேடுற. तू तो पैसे की खोज में है. நீ உலகத்தை தானே தேடுற. तू संसार की खोज में है. அப்போ நீ எப்படி பரலோகம் வருவ? तो तू कहां से स्वर्ग जाएगा? பரலோகத்துக்கு போற சிந்தையே இல்லையே. स्वर्ग जाने का विचार तक नहीं. மனம் திரும்பணுமா இல்லையா? तो मन फिरना है या नहीं? बहुत अनिवार्य है. का पवित्र नाम को महिमा मिले. கிருபை நம்மை விட்டு விலகி விடக்கூடாது. कि परमेश्वर का अनुग्रह हमसे जुदा ना हो. எப்போ கிருபை விலகும் தெரியுமா உங்களுக்கு? क्या आपको पता है कि परमेश्वर का अनुग्रह कब से हमसे जुदा होगी? கிருபை விலகிடுச்சுன்னா சவுல் மாதிரி ஆயிடும். अगर अनुग्रह जुदा हो गया तो हालत सौल जैसी हो जाएगी. கிருபை விலகிடுச்சுன்னா சிம்சோன் மாதிரி ஆயிடும். अगर अनुग्रह जुदा हो गया तो सिमसोन की हाल हो जाएगी. சிம்சோன் இருப்பான், சவுல் இருப்பான். और सिमसोन भी होंगे, साउल भी होगा. கிருபை விலகிடக்கூடாது. लेकिन अनुग्रह जुदा नहीं होना है. கிருபை விலகினதே தெரியாது அவங்களுக்கு. और उन्हें पता तक नहीं लगा कि कब अनुग्रह निकल गया. சவுல் ராஜாவா தான் இருக்கான். साउल राजा ही था. அவனுக்கு கீழே மக்கள் இருக்கத்தான் செய்றாங்க. उसके अधीन प्रजा थे. மக்கள் இருக்கிறனால பிசாசு சொல்லி கொடுக்குறா, நீ சரியா தான் இருக்க. और प्रजा होने के कारण शैतान उसे कहता है कि तू सही है, ठीक है. சாத்தான் சொல்லி கொடுக்கறத கண்டுபிடிக்க தெரியல. और शैतान की बातों को जानने को मालूम होना चाहिए. நமக்கு மக்கள் இருந்தா போதும், வருமானம் இருந்தா போதும். लेकिन हम क्या चाहते? लोग है तो बस, आमदनी है तो काफी है. கிருபை இல்லை, அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. लेकिन अनुग्रह नहीं है, जुदा हो गया, उसकी कोई परवाह नहीं की. அதை பத்தி தேசத்தின் மக்களுக்கும் கவலை இல்லை. और उसके बारे में देश की प्रजा की भी कोई परवाह नहीं थी. ஒரு ராஜா இருக்கு. उन्हें उनके लिए एक राजा है. எல்லா சபையிலும் ஊழியக்காரர் இருக்குமா, நமக்கு ஒரு ஊழியக்காரர். और जिस प्रकार हर कलीसिया के लिए सेवक है, वैसे हमें भी एक सेवक है. எப்படிப்பட்ட ஊழியக்காரர் வேணும்? तो किस तरह की सेवक चाहिए? அந்த அறிவு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இல்லை. ये ज्ञान इजरायलियों में नहीं था. அதனால சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர். इसलिए प्रभु ने उन्हें सिखाया. இப்படி நீ ராஜாவை கேட்டா அந்த ராஜா இப்படி இப்படிலாம் செய்வான். भाई पूछा तो ये राजा कैसा ऐसा ऐसा करना है, அதை பத்திலாம் கவலை இல்லை. उसकी परवाह नहीं. எனக்கு மற்ற சபையில் ஒரு ஊழியக்காரருக்கு மாதிரி அப்ப அந்த அறிவு கிட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் அறிவை ஊட்டுகிறார். तो ये निर्बुद्धि लोगों को परमेश्वर ज्ञान सिखाया. ஆனாலும் பரவாயில்லைங்க. लेकिन फिर भी उन्हें कोई फिक्र नहीं. அவன் இப்படி இப்படி இருப்பான், ऐसा ऐसा होगा, அதை பத்தி கவலை இல்லை. उसकी कोई फिक्र नहीं. கிருபை போச்சு. अनुग्रह निकल गया. அதனாலே சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினார். इसलिए सौलुस को तिरस्कार कर दाऊद को चुन लिया. இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியுமா? क्या इन बातों को लोग राजा ஊழியக்காரன் கிடைச்சா लोगों को क्या चाहिए? एक सेवक.
அப்போ அவனுக்கு இல்ல கிருபை இல்லையே. लेकिन उसमें अनुग्रह नहीं है. கிருபைனா என்னன்னு தெரியாத ஜனங்கள் இஸ்ரேல் நாட்டை நிரப்பி இருக்கு. और इजराइल देश में ऐसे लोग भरा है जिन्हें अनुग्रह यानी क्या समझ नहीं. அதுபோல சபைன்னு சொல்லிவிட்டு நிறைய கூடி வந்துடுறாங்க. उसी प्रकार कलीसिया के नाम से बहुत सारे लोग एकत्रित होते हैं, கிருபை இல்லை. लेकिन एक जरा सा भी अनुग्रह नहीं. சவுலை விட்டு ஆவியானவர் விலகினார். साउल से आत्मा परमेश्वर जुदा हुआ. கிருபை போயிடுச்சு. अनुग्रह जुदा हो गई. அதை பத்தி அவன் கவலைப்படல. उसने उसकी फिक्र तक नहीं किया. மக்களும் கவலைப்படல. लोग ने भी फिक्र नहीं की. தேவனுக்கு மட்டும்தான் கவலை. सिर्फ फिक्र परमेश्वर को था. தேவசித்தம் செய்றவங்களுக்கு தான் கவலை. सिर्फ परमेश्वर की इच्छा निभाने वालों को फिक्र होती है. இவங்களுக்கு கவலை கிடையாது. इन्हें कोई फिक्र नहीं. சபையை விட்டு கிருபை விலகி விடக் கூடாது. तो कलीसिया से अनुग्रह जुदा ना होना है. ஆவியானவர் போகும்போது சொல்லிக்கிட்டு போக மாட்டார். आत्मा परमेश्वर जाते वक्त बोलकर नहीं जाएगा. சிம்சோனை விட்டு விலகும் போது ஆவியானவர் சொல்லிட்டு போகல. सिमसोन से जुदा होते वक्त आत्मा परमेश्वर ने उसे नहीं बताया. சிம்சோன் விபச்சாரக்காரன். सिमसोन कौन था? एक व्यभिचारिक था. பவுல் பெருமைக்காரன். और साउल घमंडी था. சவுல் பெருமைக்காரன். साउल घमंडी. பெருமை உடைச்சவனுக்குள்ளேயும் கிருபை தங்கி இருக்காது. जो घमंडी है उनके अंदर अनुग्रह नहीं बसता है. விபச்சார ஆவிக்குள்ள இருக்கிறவனுக்கும் கிருபை போகும். और व्यभिचारिक व्यक्ति में भी अनुग्रह नहीं बैठता है. கிருபை போயிடுச்சு அபிஷேகம் போயிடும். अगर अनुग्रह निकल गया तो अभिषेक भी निकल जाता है. ஆனா சொல்லிட்டு போக மாட்டார் பாருங்க. लेकिन बोलकर नहीं जाता ஆனா है. இவங்க நினைச்சுக்கிறது நம்மளோட ஆவியானவர் लेकिन இருக்காரு. ये क्या सोचते हैं? இயேசு இருக்காருன்னு சொல்லி தருது. लेकिन ये क्या बोलते हैं कि हमारे साथ परमेश्वर है, हमारे साथ यीशु है, सब ना तो जांचते हैं ना तो अपनी पड़ताल करते हैं. ஆக இறைவனுடைய அபிஷேகம் இந்த சபையில தங்கி இருக்கணும். और कुल मिलाकर परमेश्वर का अभिषेक इस कलीसिया में स्थित होना है. உயிர் உள்ளவன் என்று பேர் கொண்டு நீ செத்தவனா இருக்கிறாய் என்று இயேசு சொல்றார். यीशु ने कहा कि तू अपने आप को जीवित कहता है परंतु तू मरा हुआ விசுவாசி है. என்று பேர் கொண்டு நீ அவிசுவாசியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். तू विश्वासी का नाम लेकर भी तू अविश्वासी है. நீ பரலோகத்துக்குரியவன் என்று பேர் கொண்டிருந்தும் நீ உலகத்துக்குரியவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். तू स्वर्गीय नाम प्राप्त करने पर भी तू संसारिक है. நீ உலகத்தான வாழ்ற. तू संसारिक व्यक्ति जीवन गुजार रहा है. நீ சாசுக்குரியவனா வாழ்ந்துட்டு இருக்க. तू शैतानिक व्यक्ति के तौर जीवन गुजार करता है. तू शारीरिक व्यक्ति के तौर जीवन गुजार करता है. அதை விட்டு மனம் திரும்பு என்று வெளிப்படுத்தல சொல்றார் ஆவியானவர். प्रकाशित वाक्य में आत्मा परमेश्वर कहता है कि ये स्थिति से बदल जा, मन फेर. 7 சபையில ஒரு 6 சபை மனம் திரும்பு சொல்லு. 7 कलीसिया जिनमें से 6 कलीसिया से कहता है कि मन फेर. நாங்க மனம் திரும்பி தானே சபைக்குள்ள வந்திருக்கோம். हम तो मन फिरने से तो कलीसिया में आए हैं. बपतिस्मा लेने से तो कलीसिया में आए हैं. பரிசுத்த பெற்றனால அநிவாசம். पवित्र आत्मा पाने से तो हम निवासा बोलते हैं. எல்லாம் போயிருச்சே, ஆவியான போயிட்டாரு. ये सब तो चला गया, आत्मा तो निकल गए. 7 சபையில 6 சபையை விட்டு பரிசுத்தாவின் விலகி விட்டார். 7 कलीसियाओं में से 6 कलीसियाओं को छोड़कर पवित्र आत्मा जुदा हो चुका. அதனால மனம் திரும்பு என்று சொல்லப்பட்டு. इसलिए बारंबार कहा गया कि मन फिरो. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 2 அதிகாரத்தில எல்லாம் சபையை பற்றி எழுதி. प्रकाशित वाक्य 3 अध्याय 2 अध्याय में कलीसिया के प्रति लिखा है. அதுல 7வது சபையை பற்றி சொல்லும்போது और उनमें जब 7वीं कलीसिया के बारे में कहा गया வெளியே நின்னு கதவை தட்டிட்டு कि बाहर होकर दरवाजा को खटखटा रहा है. இவங்க சபைக்குள்ள உட்கார்ந்திருக்காங்க. और ये लोग कहां बैठे? कलीसिया के भीतर கையை தட்டிட்டு இருக்காங்க. ताली बजा रहे हैं, அநிவாசம் பேசிட்டு இருக்காங்க. अन्य भाषा बोल रहे हैं. ஆனா பரிசுத்தாவி இல்ல, இயேசு இல்ல. लेकिन वहां ना पवित्र आत्मा है ना यीशु है. தெரியுமா உங்களுக்கு? क्या आप जानते? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? क्या कभी आपने सोचा है? லவோதிக்கேயா ஆவி கிரியை செய்து लवोदिकिया की आत्मा कार्य करती है. லவோதிக்கேயா பட்டணத்தில் கூடி வந்த திருச்சபை மக்களுக்குள்ள ஜீசஸ் இல்லை. लवोदी की कलीसिया में आए हुए प्रजाओं के भीतर यीशु प्रभु नहीं था, பரிசுத்தாவி இல்லை, पवित्र आत्मा नहीं था. ஆனால் அங்கே அந்நிய பாஷை இருக்கு. परंतु वहां पर अन्य भाषा है. ஆனா கைதட்டு இருக்கு. परंतु ताली बजाते हैं. அங்கே ஆராதனை பாட்டு இருக்கு. वहां गीत आराधना चल रही அங்கே है. பிரசங்கம் இருக்கு. वहां प्रचार है. அங்கே ஸ்தோத்திரம் இருக்கு. वहां स्तुति है. இது எல்லாம் இருக்கு. ये सब है. இயேசு இல்ல, பரிசுத்தாவி. लेकिन यीशु नहीं, पवित्र आत्मा भी नहीं. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? क्या कभी आपने सोचा? அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. उसके बारे में आप कोई फिक्र नहीं करते. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு 2-3 நேரம் உட்கார்ந்துட்டு போறதுக்கு ஒரு இடம் வேணும். हमें सिर्फ रविवार के दिन आकर 2 घंटा बैठकर जाने के लिए एक जगह அதுக்கு चाहिए ஊழியக்காரங்க இருந்தா போதும். और इसके लिए एक सेवक चाहिए. அந்த புத்தி தானே உங்களுக்கு இருக்கு. यही तो दिमाग तुम्हारी है. ஏதாவது மனம் திரும்புறீங்களா? क्या कहीं आपने मन फिरा? மனம் திரும்புதல் இருக்கா? क्या मन फिराव है?
ஆவியானவர் இல்லையேங்கிற ஒரு கவலை இருக்கா? आत्मा परमेश्वर का अनुपस्थिति के कारण क्या कोई चिंता है? அதை பத்தி இல்ல. उसकी कोई फिक्र नहीं. எங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, வேலை இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு. हमें बीवी है, हमें बच्चे हैं, हमें नौकरी है, हमें आमदनी है. இப்படிதான் உலகத்துல வாழ்றவங்க பூரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. और दुनियादारी का लोगों का हाल यही है. இப்படிதான் இஸ்லாமிய வாழ்றான். तो मुसलमान का यही हाल है. யூதன் வாழ்றான். यहूदियों का हाल भी यही है. இப்படிதான் கடவுளே இல்லைன்னு சொல்ற கம்யூனிஸ்ட்காரன் வாழ்றான். और यही कम्युनिस्टों की हाल भी வாழ்ந்துட்டு இருக்க. लेकिन तुम्हारे बीच जीवन மனம் திரும்ப வேண்டாமா? क्या मन नहीं फिरना है? உலகத்தின் ஆவியிலிருந்து வெளியே வா. क्या दुनिया की आत्मा से बाहर आओ. உலகத்தன போல ஆசைப்பட்டுட்டு இருக்காத. संसारिक जीवन बिताने की ना कोशिश करे. உலகத்தை உன்னை சுத்தி வாழ்றவன போல வாழணும்னு நினைக்காத. और संसारिक जो आपके पड़ोसी जी रहे वैसे जीने का प्रयास करे. गंधमरीर கடல் தான் உனக்கு. अगर ऐसा सोचेंगे तो तुम्हारे लिए आग और गंधक नियुक्त है. மனம் திரும்பு. मन फिरो. பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது உணர்வட. पवित्र आत्मा के कहने पर महसूस प्राप्त करो. மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீனா உனக்குள்ள பிசாசு இருக்கு. यदि तू कहेगा कि मैं मन फिरा चुका हूं इसका मतलब तेरे अंदर शैतान உனக்குள்ள இருக்கிற சாத்தான் அப்படி சொல்ல வைக்கிறான். और तेरे भीतर के दुष्ट आत्मा तुझसे कहलवाता है. என்ன ஆவியானவர் என்ன முட்டாள்தனமானவரா? क्या आत्मा परमेश्वर थोड़ी मूर्ख है? மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு ஏழு சபைக்கும் சொல்லிட்டு வர. और सात कलीसिया को चेतावनी दे रहा है कि मन फिरो, मन फिरो. பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையில இருக்கணுமா வேண்டாமா? क्या पवित्र आत्मा इस कलीसिया में उपस्थित होना है? वो विरुद्ध நிறைவேற்றேக சபை. क्या तेरी मर्जी निभाने के लिए? वो आशा நிறைவேற்றேக ஊழியக்காரன். क्या तेरी लालच निभाने के लिए थोड़ी सेवक? மனம் திரும்பு. मन फिरो. இல்ல சர்வீய நாசம் அடைவாய். नहीं तो झट से नष्ट हो जा. किए जाने के बावजूद உணர்வுள்ளாத இருக்கிறவன் சடிதியில் நாசம் அடைவான். जो महसूस नहीं करता झट से नष्ट हो जाएगा. எந்த நேரம் பூமியை விட்டு தூக்குவாருன்னு தெரியாது. किस वक्त पृथ्वी से பொண்டாட்டி உன்னை தப்பு வைக்க முடியாது. உன்னை தப்பு வைக்க முடியாது. तेरा पति तुझे தப்பு வைக்க முடியாது. नौकरी तुझे बचा नहीं सकता. புள்ளையை தப்பு வைக்க முடியாது. तेरे बच्चे तुम्हें बचा नहीं सकते. நரகத்துக்கு போய்டுவ. अगर मरने पर नरक में जाओगे. மனம் திரும்புதலே இல்லாம சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து போயிட்டே இருக்க. मन फिराव के बिना सिर्फ रविवार आकर बैठकर चले जाते हैं. அதான் सीएन இருக்கு அங்க போய் தொலைவே. उसके लिए तो सीएन மனம் திரும்ப வேண்டிய காலங்கள்ல மனம் திரும்பலைன்னா செத்து நாசமா போயிடுவ. मन फिरने के वक्त पर यदि मन नहीं फिरे तो வாழ்றத பெருசு. इस संसार में जीवन संपादिக்கிறத பெருசு. संसार में कमाना थोड़ी बड़ी बात है. குடும்பம் நடத்துறது பெருசு. और परिवार चलाना थोड़ी महत्व है. இயேசுவுக்காக வாழணும்ங்கறவன் மட்டும் இந்த கிருபாசனம் தாராவி கிருபாசனத்துக்கு வா. यीशु के लिए जीने का निर्णय रखने वाला ஓடி போயிடு. बाकी सब चले जाना भाग. சும்மா உலகத்தை வாழ்ற एक व्यक्ति के नए जीवन बिताकर பொண்டாட்டி வேணும், புள்ள வேணும், बीवी चाहिए, बच्चे चाहिए. அவர் வைராக்கியமுள்ளவரா இருக்கிறாரே என்று யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றார். और प्रेरित याकूब कहता है कि परमेश्वर हमारा जलन रखता है. இதுல வைராக்கியமா இருக்காரு. कौन सी गुण रखता है? நம்மள மனம் திரும்ப வைக்கிறதுக்காக வைராக்கியமா कि हमें मन फिराने के लिए वो ध्यानपूर्वक है. நம்ம பரிசுத்த பாதை நடத்துறதுக்காக வைராக்கியமா. पवित्र राह पर हमारे अगुवाई करने के लिए वो ध्यानपूर्वक रहता है. நம்ம இறைவனுக்காக வாழ வைக்கிறதுக்காக வைராக்கியமா और இருக்கு. परमेश्वर के लिए जीवन गुजार करने के लिए உலகத்தான வாழ்றதுக்காக ஆண்டவர் விருப்பம் இல்லை. दुनिया के साथ संसार के साथ जीने के लिए प्रभु नहीं चाहता. அதுக்கு தான் மனம் திரும்ப சொல்றாரு. इसीलिए मन நான் உலகத்தார் அல்ல போல நீங்கள் உலகத்தார் அல்ல. जिस तरह मैं संसारिक नहीं वैसे तुम भी संसारिक नहीं हो. உலக மனுஷன் எப்படி ஆசைப்படுவான்? जैसे संसारिक உலக மனுஷன் எப்படி விருப்பப்படுவான்? உலக மனுஷன் எப்படி இச்சிப்பான்? जैसे संसारिक लोग इच्छा करते हैं அதே மாதிரியே சபைக்குள்ள வந்தவனுக்கு இருக்குனா वैसे कलीसिया में आने वाले क्या விலகுமா அந்த சபை? तो कलीसिया कहां से सुधरेगी? ஒன்னையிட்டு அந்த சபை உருப்படாது. और बिल्कुल नहीं सुधरेगी. மனம் திரும்பணும். मन फिरो. எதுக்கு மனம் திரும்பணும்? क्यों मन फिरना है? या இயேசுனாருக்காக வாழ, यीशु मसीह के लिए जीना है, சத்தியத்துக்காக வாழ, सच्चाई के लिए जीना है, உபதேசத்துக்காக வாழ, उपदेश के लिए जीना है. அதுக்கு தான் மனம் திரும்ப சொல்றாரு. इसलिए मन फिरने कहता है. வேற அவருக்கு என்ன லாபம்? नहीं तो उसके लिए क्या फायदा? அவருடைய ராஜ்யத்துல ஒண்ணே என்னையும் கொண்டு போகணும்னா उसके राज्य में अगर आपको मुझे ले जाना है அவருக்காக வாழணும். तो उसके लिए जीना है, அவரோட வாழணும். उसके संग जीना है. அதனால தான் வைராக்கியத்தோட கர்த்தர் பேசுறார். इसलिए परमेश्वर जलन के साथ कहता है, வெறுத்து பேசுறது இல்ல, कि नफरत के कारण नहीं कहता. வைராக்கியம் எப்படியாவது இந்த ஜனங்களை சரிப்படுத்திடணும், परंतु किसी भी तरह वो எப்படியாவது चाहता है कि लोगों को सुधार இந்த दे, ஜனங்களை பரலோகத்துக்கு कि ஆயத்தப்படுத்தி कुछ ना कुछ करके इन लोगों को स्वर्ग के लिए तैयार करो. எப்படியாயிலும் இவர்கள் மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழும்புறதுக்கு தகுதிப்படுத்திடணும். कुछ ना कुछ करके इन लोगों को எப்படியாயிலும் நம்ம போகும்போது சந்திக்கணும். किसी भी वक्त मेरे आगमन में मुझसे मुलाकात करना है. இதுக்காக தான் தெய்வம் வைராக்கியத்தோட इसलिए परमेश्वर इतना जलन रखता है. ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், जो बुद्धिमान को उलाहना कर, அவன் அறிவில் தேறுவான். तब वो ज्ञान में विकसित होगा. அறிவு விட்டு போறவன் இதை விரும்ப மாட்டான். लेकिन निर्बुद्धि लोग इन्हें बिल्कुल नहीं चाहेंगे. சாஜிமே இதை விரும்ப மாட்டான். लेकिन दुष्ट आत्मा के संतान बिल्कुल नहीं चाहेंगे. ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், बुद्धिमानों को उलाहना दे,
அவன் அறிவில் தேறுவான், तब वो ज्ञानी बनेगा, ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்வான், तब अपने जीवन को सुधार लेगा, அவன் மனம் திரும்பிடுவான். वो मन फिर जाएगा. அவனுக்கு இல்லை கடிந்து கொள்ளுதல். उसके लिए डांटना है. எப்படி ஆயிலும் அவரோட வாழணும், அவர் இடத்துக்கு போய் சேரணும். और कुछ ना कुछ करके उसके संग जीना है, वो जहां है वहां पहुंचना है. உலகத்தை வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு. इसलिए संसारिक व्यक्ति के ना जीवन गुजारना வாழ்க்கை करे. வித்தியாசப்படும். और जीवन में एक फर्क होना है. பார்த்தாலும் குடும்பம் நடத்துறது, சம்பாதிக்கிறது குடும்பம் நடத்துறது. कमाना है, परिवार चलाना है, परिवार चलाना है, कमाना है. இப்போ யாதனை இருக்கா வாழ்றேன்னா என்ன? तो यीशु के लिए जीने का मतलब क्या है? அதுக்கு விளக்கம் சொல்லு. इसका मतलब बताइए. சொல்லு விளக்கம். बताइए ऐसा मतलब. பரிசுத்தாவி இருக்காருன்னு பிசாசு சொல்றான்னு சொல்லிட்டு நீ நம்பிட்டு போய் விடு. तो इसलिए शैतान तुमसे कहता है कि पवित्र आत्मा है और तुम भी ठगे जाते हैं. மனம் திரும்பிடும். हम भी यकीन करते हैं. ஆண்டவர் அதை விரும்புறார். और प्रभु चाहता அவர் है. தனி ஒரு மனுஷனை சொல்லல, சபையை சொல்றார். वो एक व्यक्तिगत व्यक्ति से नहीं कहता, पर तुम कलीसिया से कहता है. இப்படித்தன விசேஷம் 2 அதிகாரமும் 3 அதிகாரமும் சபையை பத்தி தான் பேசுறார். प्रकाशित वाक्य 2 3 अध्याय कलीसिया के बारे में लिखी है. சொல்லு, சபைக்கு சொல்லு. बताओ, कलीसिया के लिए कहो, कलीसिया से बताओ. பாவியான சொல்லுகிறத காது இருந்தா அவன் கேட்கட்டும். अगर आत्मा परमेश्वर की वाणी यदि कान हो तो वो सुन ले. அவன் ஜெவுட்டு போயலா இருந்தான்னா சும்மா எந்திரிச்சு போட்டு. यदि वो बहिरा हो तो उठकर चले जाएं. என்னத்தையா குறை சொல்லு. அவன் மனம் திரும்புவானா? क्या वो मन फिरेगा? கடவுள் இப்படி பேசுறாரே, இவ்வளவு கடினமா பேசுறாரே, நம்மள திருத்தறதுக்கு தானே அப்படின்னு எடுப்பானா? परमेश्वर क्या ही भयानक बोल रहा है, कितना कठोरता से बोल रहा है. விளங்காம தான் பேசிட்டு. இவனுக்குள்ள பரிசுத்தாவி கிடையாது. इसके अंदर पवित्र आत्मा नहीं. இவனுக்குள்ள இருக்கிறது அசுத்தாவி. इसके अंदर दुष्ट आत्मा है. அதனால அவன் அப்படி பேசுறான். इसलिए ऐसे बयान देता है. இல்ல பயப்படுவானே. नहीं तो डर कांपता ஐயோ கர்த்தர் சபையில இவ்வளவு வைராக்கியமா பேசுறார். हां, परमेश्वर बड़ी गंभीरता से कलीसिया से कह रहा है. தெய்வ பயம் உள்ளவனா இருப்பானே. ईश्वरीय डर में समाता है. துணிகரக்காரன். लेकिन ये तो ढिठाई, அகங்காரம் உள்ளவன், ये तो இருமாப்பு உள்ளவன், ये तो பெருமையில நிரப்பப்பட்டவன், ये तो अभिमानी है. அவன் அப்படி தான் பேசுவான். वो वैसा ही बयान देगा. அவன் திருட்டு நாய், களவாணி பையன். क्योंकि वो चोर है, वो कुत्ते हैं. தெய்வத்துக்கு பயப்படுற பயமே கிடையாது. ईश्वरीय डर बिल्कुल नहीं. கர்த்தர் இவ்வளவு தூரம் வைராக்கியமா பேசுறாரே. परमेश्वर इडी बड़ी गंभीरता से बोल மனம் रहा திரும்ப है. சொல்றாரே. और मन फिरने कहता நம்ம அந்த है. வார்த்தைக்கு நடுங்கணுமே. इसलिए उसके वचन के लिए நம்ம कांपना கீழ்ப்படியணுமே. है. इसलिए आज्ञा मानना है. பிசாசு விடாது. शैतान मानने नहीं छोड़ेगा. இவனை நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவனை பெருமை ஏத்தி வச்சிருக்கு. इसे नरक में ले जाना है, इसलिए इसके अंदर घमंड से भर दिया. தாழ்த்தவே மாட்டான். ये नहीं सुधरेगा. வசனம் வந்தாலும் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் चाहे वचन आए कितना, அவன் அப்படியே தான் இருப்பான். वो जैसे कि तैसे रहेगा. ஒரு நாளும் திரும்ப மாட்டான். एक दिन भी नहीं फिरेगा. திரும்பவும் மாட்டான், திரும்பவும் மாட்டான். ना तो सुधरेगा ना फिरेगा. ஆனாலும் தேவன் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். परंतु परमेश्वर अपना कर्तव्य निभा रहे हैं. பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லணுமோ சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறார். पवित्र आत्मा जी को जो सुनाना है ஏன்னா सुना रहे நித்திய हैं. நஷ்டம் வரப்போகுது. क्योंकि अनंत नुकसान आने जा रहा है. நித்திய ஜீவனுக்கு இல்லாம நித்திய நரகத்துக்கு போக வேண்டியிருக்கு. अनंत जीवन के बिना अनंत नरक में जाना पड़ेगा. அதுலயும் சபைக்கு வெளியே இருக்கிறவன் போயிட்டானா பஞ்சாயத்து இல்ல. खास तौर पे कलीसिया के बाहर रहने ஆனா वाले சபைக்குள்ள चले गए तो இருக்கிற शिकायत नहीं. விசுவாசிகளும் ஊழியக்காரி போனா இயேசுனா அப்படியே இறுதி வேதனை போடும். लेकिन कलीसिया के भीतर के विश्वासी सेवक सेविका नरक में जाते तो परमेश्वर का मन व्याकुलित होगा. மனம் திரும்பணுமா வேண்டாமா? तो बताइए, मन फिरना है या नहीं? நீ சரியா இருக்கியா? क्या अब सही है? இத்தனை வருஷம் நீ கடவுளுக்குள்ள இருக்கேன்னு சொல்றீல, इतने सालों से आप कहते कि मैं परमेश्वर में हूँ. நீ சரியா இருக்கியா? क्या आप सलामत ஓ हैं? மனசாட்சிட்ட ஓ மனசுக்குள்ளே கேட்டு பாரு. अपने विवेक बुद्धि से आप पूछ लो. உனக்கு நல்ல மனசாட்சி இருந்தா சொல்லி கொடுக்கும். अगर आपका विवेक अच्छा நல்ல மனசாட்சி உள்ள இருந்துச்சுன்னா अगर झूठी विवेक हो அது எப்படி உனக்கு சொல்லி தரு? तो वो कैसे आपको समझाएगी? இதுக்கு மேல பிசாசு வர வெளியே உன்னை சுத்திக்கிட்டே இருப்பான். अगर इसके ऊपर से शैतान भी बाहर से तुम्हें எவனை விழுங்கலாமோ घेरता है. என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு. और किसी को निगलने के उपाय में खोजने वाला शैतान. விழுங்கிறதுனா என்ன? நரகத்துக்கு கூட்டிட்டு போறது. निगलने का मतलब क्या है? नरक में ले जाना. சபைக்குள்ள இருக்கிறவங்களை கூட்டி போறது அவனுக்கு சந்தோஷம். और कलीसिया के भीतरी लोगों को ले जाना उसके लिए मगन है. சபைக்கு வெளியில உள்ளவங்களை கூட்டி போறது அவனுக்கு ஒரு பெரிய லேசான காரியம். कलीसिया के बाहर वालों को ले जाना उसके लिए कोई दिक्कत नहीं. ஆமா, அது பெரிய அவனுக்கு ஒரு இது கிடையாது. और उसके लिए कोई मुश्किल काम नहीं. ஆக்சுவலா அவங்க கையில தான் இருக்காங்க மக்கள் உலகம். क्योंकि दुनिया और दुनिया के लोग पहले से उसके हवाले में ही है. உலக அதிகாரம் பூரா அவங்க கையில இருக்கு. और संसार की सारे ताकत उसके कब्जे உலக में है. அரசாங்கம் உள்ள அவங்க கையில இருக்கு. और दुनिया के सभी राज्य उसके हाथों में है. எல்லாம் ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டு क्योंकि परमेश्वर ने स्वयं सौंप दिया. சபையை மட்டும் ஒரு கையில வச்சிருந்தாரு. सिर्फ कलीसिया को परमेश्वर अपने हाथों में रखा. ஆனா சொல்லி சொல்லி பாக்குறாரு. लेकिन बार बार समझाया. இப்படி ஊழியக்காரனை வச்சு பேசி और பாக்குறாரு. सेवक के द्वारा बार बार समझाने का प्रयास किया. மனம் திரும்பி சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? लेकिन अगर मन नहीं फिरती तो परमेश्वर क्या करेगा? சவுல் தேவனுடைய மனுஷன். साउल परमेश्वर का व्यक्ति था. இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள். और इजराइल के सभी लोग परमेश्वर के लोग थे.
சொல்லி சொல்லி பாக்குறாரு. परमेश्वर ने उन्हें समझाया, தீர்க்கதரிசியை கொண்டு பேசுறாரு, नबी के द्वारा समझाया, ஆசாரியனை கொண்டு பேசுறாரு, याजक के द्वारा समझाया, மனம் திரும்பணும்ல. लेकिन मन फिरना है ना, அவன் பேட்டுக்கு அப்படிதான் பேசுவான். वो उनका काम है बोलना. அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு பிசாசு அவங்க மனசுக்குள்ள பேசுது. ऐसा शैतान उनके दिल में कह दिया. எப்படி மனம் திரும்புவான்? फिर कहां से मन फिरेगा? மனம் திரும்பவே மாட்டாங்க. मन नहीं फिरते. ஆனாலும் கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். परंतु परमेश्वर अपना कार्य निभा रहे हैं. லவோதிக்கா சபைக்கு பேசுறார், लवोदिकी कलीसिया से कहता है, பெர்கமு சபைக்கு பேசுறார், बरगमुई कलीसिया से कहता है, தியத்திரா சபைக்கு பேசுறார், तियतरा कलीसिया से कहता है, பிலதெல்பியா சபைக்கு பேசுகிறார், फिलदेल्फिया कलीसिया से कहता है, எபேசு சபைக்கு பேசுகிறார், எபேசு சபை, एफेसु कलीसिया से कहता है. சபை ஒட்டுமொத்த திருச்சபைக்கு ஆவியானவர் பேசத்தான் செய்றார். कलीसिया यानी कुल मिलाकर सभी कलीसिया के लिए ये परमेश्वर मन की वाणी विरुम्बुरान. हुई. लेकिन कौन मन फिरना चाहता है? அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 மணி நேரம் அந்த தலையை காமிச்சிட்டு போகும். इनका कर्तव्य क्या है? रविवार के दिन आना है, 2 घंटा बैठकर मुंह दिखाकर जाना है. அதுதான்டா ஏதுனாருக்கு வாழ்றதுன்னு பிசாசு சொல்லி கொடுக்கும். और शैतान इन्हें क्या सिखाएगा? तुम यीशु के लिए जी रहे हैं. மற்றது ஃபுல்லா உலகத்தை மாதிரி தான். बाकी सब दुनियादारी जैसा ही. உலகத்தான் என்ன அது ஆசைப்படுவான். और संसारिक क्या चाहेगा? அது உலகத்தான ரசிக்கப்படாது. और संसारिक यानी जो उद्धार नहीं पाए वे. எதை இச்சிப்பான்? वो किस पर लालच करेगा? எதை விரும்புவான்? क्या चाहेंगे? அது சபைக்குள்ள வந்தவனையும் விரும்ப வைக்கிறது. और कलीसिया के भीतर आने वाले के अंदर भी वही चाहता அந்த है. விருப்பம் உனக்குள்ள இருந்தா நீ ஒரு உலகத்தான் தானே. ये इच्छा तुम्हारे अंदर यदि है तो तुम भी संसारिक उलगत्तान ही यार है. है. संसारिक मतलब कौन है? இவன் சபைக்கு வராம இருக்கிறது தான் உலகத்தான் நினைக்கிறியா? क्या आप क्या सोच रहे हो? जो कलीसिया में नहीं आए वे थोड़ी உனக்குள்ள संसारिक இருக்கிறது है. அந்த ஆவிதானே. உன் வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. अगर आपके अंदर भी वही आत्मा है तो आपके जीवन भी वही तरीके से है. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. जिस तरह मैं संसारिक नहीं हूं वैसे तुम भी संसारिक नहीं हो. அந்த ஸ்டேட்டஸ்ல பார்க்க விரும்புறேன். यीशु मसीह हमें इस स्तर पर देखना चाहता है. அந்த இடத்துக்கு நீங்க எல்லாரும் வரணுமா வேண்டாமா? और इस स्तर पर आप और मैं पहुंचना है ஏன்னா या இந்த नहीं? சபைக்குள்ள நேத்தா வந்திருக்கீங்க. क्या आपने कलीसिया में कल थोड़ी आया है? எவ்வளவு காலையா உங்களுக்கு கொடுக்கிறது? कब तक आपको எத்தனை வருஷம் வேணும்? कितना साल आपको चाहिए? என்ன இருக்குல அங்க போய் இருக்க வேண்டியதானே. सीएनए அங்க இயேசு இல்ல, அங்க பரிசுத்த ஆவி இல்ல, இங்க வரோம். वहां यीशु नहीं, पवित्र आत्मा का उपस्थिति नहीं, इसलिए तो हम यहाँ पर आया है. அங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல அப்படின்னு தானே இங்க வரோம். वहां आत्मिक जीवन नहीं होने के नाते थोड़ी इसलिए हम यहाँ पर आए. இங்க வந்த பிறகு அவங்கள போல தான் வாழ்க்கை இருக்குன்னா அப்புறம் என்னத்துக்குள்ள இங்க வரணும்? लेकिन यहाँ आने के बावजूद कोई तुलेंगे के समय तो यहाँ आने के क्या ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. आपके कारण प्रभु इंतजार कर रहा है. மனம் திரும்பின கூட்டத்துக்காக தான் கர்த்தர் ஆவிக்குரிய சபை வச்சிருக்காரு. मन फिरते झुंड के लिए परमेश्वर आत्मिक कलीसिया को ठहराया है. ஆர்சில நிறைய கூடுது மக்கள், அவங்க எல்லாரும் மனம் திரும்ப முடியல. और देखिए आरसी में सैकड़ों. எதுக்கு வர்ற? तू क्यों आता है? நீ எதுக்கப்பா வர்ற? तू क्यों आया? நான் இப்படி உட்கார்ந்து உங்க ஒவ்வொருத்தையும் தனியா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கல. मैं बैठकर आप व्यक्तिगत से வருவேன் பிரதமர் போயிட்டே இருப்பேன். सिर्फ रविवार के दिन आऊंगा प्रचार करके चले जाऊंगा. தனியா உட்கார்ந்து உங்களை நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தாங்க. நேர்முக தேர்வு நடத்தியாக. व्यक्तिगत बैठकर आपके அத வச்சு சொல்லிருவேன் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா இல்லையான்னு நான் சொல்லிருவேன். उसके आधार पर मैं कह दूंगा स्पष्ट कि आपकी उद्धार हुई या नहीं हुई. நீ உலகத்த மாதிரில வாழ்ந்துட்டு இருக்க. तुम्हारे जिंदगी के तरीका संसारिक நீ ரட்சிக்கப்பட்டவன் வாழ்க்கை காமிக்கலையே. और उद्धार पाया हुआ तरीका नहीं आपके जीवन नहीं दिखा रही है. அந்த இடம் இல்லையே. उस स्तर पर नहीं है. கடவுளுக்காக வாழ்றனா என்னன்னே தெரியல. ईश्वर के लिए जीने का मतलब तक आपको मालूम नहीं. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அதை பார்த்தாது ஃபாலோ பண்ண தெரியல. आपके आगे यदि कोई व्यक्ति जीवन बिता रहा है उसे देखने पर भी आपको समझ नहीं आ रहा है. அவள் சொன்னா நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். और पौलुस ने कहा कि तुम मेरी अनुयायी बनो. இயேசுவை நான் பின்பற்றுவது போல जिस तरह मैं यीशु का अनुयायी बना என்ன பின்பற்றுங்க. वैसे तुम मेरी இயேசுனார அப்புறம் பின்பற்றலாம். यीशु मसीह का बाद में पीछे हो. என்ன இயேசுவை பின்பற்றிட்டு இருக்க? क्या तुम थोड़ी यीशु का पीछे हो लिए? இயேசுவை பின்பற்றினா என்னன்னு உனக்கு தெரியுமா? यीशु को अनुसरण करने का मतलब क्या जानते हो? தெரியுமா உனக்கு? क्या तुम जानते हो? எழும்பி நின்று வரிசையா சாட்சி சொல்லணும். अगर खड़ा होकर सब के सब गवाही देना. வரும் காலங்கள்ல அப்படிதான் நடத்த போறேன். आने वाले दिनों में ऐसा ही मैं चलाऊंगा. சும்மா நீங்க கூடி வருவீங்க, இப்படி கையை தட்டி ஒரு பாட்டை பாடுவா, அப்புறம் எந்திரிச்சு போயிருவே. आप मिलकर आएंगे. வாரத்துல 2 மணி நேரம் ஒதுக்குவோம் இயேசுனா இருக்காங்க. सप्ताह में सिर्फ 2 घंटे. உனக்கு நாங்க ஊழியம் செய்யணுமா? तुम्हारे लिए थोड़ी हम सेवा करना है. எங்க வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிக்கணுமா? हमारे जीवन के इसके लिए थोड़ी हम समर्पित करना है. அதான் ஜீவனக்காரங்க இருக்காங்களே. इसके लिए तो
தமிழ்நாடு முழுவதும் இப்படி தான் பேசுறேன். पूरे तमिलनाडु में मेरी यही बयान கால் வைக்காத மாவட்டங்கள் கிடையாது, और ऐसा कोई भी जिला नहीं जहां पर नहीं गया, கிராமங்கள் கிடையாது, பட்டணம் கிடையாது. ऐसा कोई गांव देहात नहीं. ஒரே ஒரு 45 ஆண்டுகள்ல ஒரு 40 வருஷம் சுத்தி இருக்கேன். लगभग 45 सालों में 40 साल घूम फिर चुका हूं. இந்தியாவுக்குள்ள எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். भारत के हर एक प्रदेश में जा चुका हूं. திருச்சபைகளை சந்திச்சிட்டு வந்திருக்கேன். कलीसियाओं से मिल चुका हूं தெருவுல நின்று பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன். और सड़कों में होकर प्रचार कर चुका हूं. இயேசுவை பத்தி எனக்கு இயேசு கொடுத்த சாட்சியின் அனுபவங்களை நான் பேசிட்டு और मुझे दिया हुआ गवाही को अनुभव के दरमियान मैंने बता चुका हूं. அண்டை நாடுகள்லாம் போய் இயேசுவை உயர்த்துறது மட்டும் இல்ல, और இயேசுக்கு சாட்சி சொல்லிட்டு வந்தேன். हमारे पड़ोस देशों में राष्ट्रों में जाकर यीशु का मैंने प्रचार कर चुका हूं. இந்தியாவை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளுக்குள்ளேயும் போயிட்டு தான் வந்திருக்கேன். भारत के अगल बगल के हमारे पड़ोसी देशों में भी जाकर मैंने प्रचार எல்லா किया. இடத்துலயும் இதே வால்யூம் தாயா. लेकिन जहां भी जाऊं यही ध्वनि. எனக்கு எவனா இருந்தா எனக்கு என்ன, कोई भी हो मुझे क्या फर्क எவன்டி पड़ता? நான் வாங்கி சாப்பிடணும்னு இருக்கேன். किसी से थोड़ी मैं मांग कर खाता हूं. இப்படிலாம் பேசினா அவன் காசு தர மாட்டேன், अगर ऐसा मैं प्रचार करूं तो पैसे नहीं देंगे. இப்படிலாம் பேசினா அவன் தசம் தர மாட்டேன், अगर ऐसा मैं இப்படிலாம் डांटूं பேசினா तो காணிக்க போட மாட்டேன். ऐसा मैं डांटूं तो वो दान नहीं देंगे. போடுறேன் போடல நரகத்துக்கு போற நாய்கள். दे या ना दे ये वो कुत्ते हैं जो नरक में शामिल होंगे. எனக்கு தெரியும், இந்த பைபிளுக்கு தெரியும். मैं जानता हूं, बाइबल जानती எந்த ஆதாரத்துல பேசுறேன்னு என்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்க சொல்லியா. और किस आधार पर आप बोलते हैं. कोई एक வந்து व्यक्ति आकर கேளு पूछो, சொல்லி தரேன். आकर पूछो. मत मैं பரலோகம் போகணும்னா समझाऊंगा. கேளு. स्वर्ग जाना है तो आकर पूछो, இல்லைன்னா கேட்க மாட்டேன். नहीं तो नहीं पूछो. நானும் 12 வருஷமா இருந்துட்டு இருக்கேன் குமாரதாஸ் புரம். मैं भी कुमारदास जी के बाद ஒரு போய் பைபிளை தூக்கிட்டு ஐயா, कोई भी व्यक्ति बाइबल उठाकर अय्या, பைபிளுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. बाइबल का इन्हें कोई लेन देन ஏன்னா नहीं. ஜிஎஸ்ல இருக்க வேண்டியவன் ஜிஎன்ஏல இருக்க வேண்டியவன் உள்ள வச்சாச்சு. कैसे இப்படிதான் बपतिस्मा दे அத்தனை देकर பெந்தகோஸ்தல பேசுனா உரைக்க பேசுனா अगर வீடியோ ஆஃப் பண்ணிடுவாங்க. जब सत्य को गंभीरता से प्रचार करता हूं तब वीडियो को बंद कर ஏ देते हैं. உலகம் பூரா போகணும்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த சத்தியம். ये भाई ये सच्चाई विश्व भर में गूंजना है, ना सिर्फ तुम्हें. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்படாதவங்க, அதனால இப்படி தான் ஆஃப் பண்ணி விடுவீங்க. क्योंकि तुम उद्धार नहीं पाए इसलिए बंद कर देते பேசுறது हैं. சத்தியம். जो भी प्रचार किया जाता है இயேசுவுக்காக வாழ்றவன் பேசுறேன். यीशु के लिए जी रहा हूं इसलिए 45 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தவன் பேசுறேன். 35 वर्ष के जीवन மற்ற गुजार रहे हो. ஊழியர்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. बाकी जो कुत्ते सेवक என்ன தடை கொடுக்கிற பிரசங்கர் வந்தான்னா तुम्हें टटोलने वाले प्रचारक आया था ना. ஆமென் ஹalleluya. आमीन हालेलुया. உனக்குள்ள சாசல இருக்கு, तुम्हारे अंदर तो शैतान है, நீ அப்படித்தானே சொல்லுவ. तू वैसे ही कहेगा. நீ சொல்லாட்டான்னு சொல்ல வைப்பான்ல. तू नहीं कहेगा तो भी तुझसे பரிசுத்த कहने ஆவியானவர் लगेगा. இருந்தா சொல்ல விட மாட்டே. यदि पवित्र आत्मा वास हो तो तुझे कहने नहीं देगा. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தான பேசும்போது உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆமென் ஹalleluya சொல்லிட்டே இருக்கு. मेरे भीतर के पवित्र आत्मा बयान देते समय அதுக்கு तेरे மாற भीतर के உனக்குள்ள आत्मा எதிர்ப்பு को குணம் सामने உண்டாகுதுன்னா लगेगा. பிசாசே. अगर उसके खिलाफ के विचार பொல்லாதாவி. दुष्ट आत्मा, அது எனக்கு தான் தெரியும், ये मैं जानता हूं सिर्फ, உங்கள ஒருத்தருக்கு தெரியாது. आप में से कोई नहीं जानते. நான் அத்தனை திருச்சபையும் போடுவோன்னு போட்டு வெளுத்து வாங்கி फटकार அவங்க दिया था. நினைக்கிறாங்க இவர் இவ்வளவு பயங்கரமா பேசுறாரு, वे सोचते कि क्या அப்ப இவர்கிட்ட भयानक है. பிரசங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பெரிய ஞானிகளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். तो उनकी क्या सोच है, इनके पास जो संदेश सुनते वे लोग बड़े ज्ञानी होंगे. நான் ஒரு பைத்தியக்காரன், ऐसा सोचने वाला भी एक पागल है. எனக்கு தானே தெரியும் क्योंकि मैं जानता நீங்க யாருன்னு. कि तुम कौन है. ஏன்டேல கேட்கறது, मुझसे पूछना है ना. அவங்க அப்படி நினைச்சுக்கிறது. वे ऐसा गलत सोच रखते हैं. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर को महिमा मिले. பரிசுத்த ஆவியானவர் என்ன ரூமை விட்டு வெளியே வரும்போது என்னை வைராக்கியப்படுத்துகிறார். और कमरे से बाहर आते ही पवित्र आत्मा ने मुझे कट्टर कर दिया. வரதுக்கு முன்னாடி வரோம், அதில் தூக்கி விடணும், அதில் உற்சாகப்படுத்தணும்னு வரேன். मैंने ये सोचकर आया लंबे दिनों के बाद आ रहा हूँ इन्हें, इसलिए मैं उन्हें प्रोत्साहन दूं, उन्हें उत्साहित करूं. இறங்கி வந்துட்டு இருக்கும்போதே வைராக்கியம் தான் விட்டேன். लेकिन जैसे आते रहा आते आते कट्टरता आ गई. இதையும் ஆண்டவர்கிட்ட நான் போராடிட்டேன். मैंने परमेश्वर से संघर्ष किया. ஆண்டவரே அதுவே அதே கஷ்டப்பட்டுக்கிட்டு வேறுபட்டுட்டு வருதுங்க. हे प्रभु ये लोग बड़े दुख कष्ट झेल कर आते हैं ஐயோ கஷ்டங்கள்ல வேறையில் இருக்குங்க. और कई सारे मुसीबत तकलीफ में हैं बैठे हैं. ஆறுதல் உண்டாகிற மாதிரி உள்ள வசனங்களை பேசணும். इसलिए उनके चाहत के अनुसार मर्जी अनुसार वचन प्रचार करो. நானும் கேட்கத்தான் செய்றேன். मैंने प्रभु से पूछा கர்த்தர் செய்யலையே. लेकिन परमेश्वर ने इजाजत नहीं दी. அவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். तो देखिए परमेश्वर क्या ही எப்படியாவது நம்மள பரலோகத்துக்குள்ள கொண்டு போகும். कि वो चाहता कि किसी तरह में स्वर्ग ले जाए. இம்மைக்காக உங்களை என்னை வாழ விடக்கூடாது. इस संसार के लिए आप और मैं नहीं जीना है. சிஎன்ஏல ஆர்சில இம்மைக்காக வாழ்றவங்களுடைய பிரேயர் தான் வைப்பாங்க. सीएनए धारावी कृपासनम ऐसा ना रहे. அத்தனை திருச்சபைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். बाकी सभी कलीसिया के लिए का आदर्श எக்ஸாம்பிளா இருக்கணும். और एक नमूना ठहरना है. அதனால ஆண்டவர் அப்படி நடத்துறாரு. इसलिए परमेश्वर इस तरह गवाही कर रहा है. மாசத்துக்கு கழிச்சு தானே வாரேன். हे प्रभु महीनों के बाद आ रहा हूँ.
ஜனங்களை ஒரு ஆறுதல் படுத்த வேண்டாமா? इसलिए लोगों को तसल्ली देना है ना, அதுகளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு போனா அதுகளுக்கு நல்லா இருக்குமே. उन्हें जरा समय प्रोत्साहन दो तो उनके लिए भी भला होगा। அப்படியே நீங்க வேதனைப்பட்டா எப்படி? लेकिन आप दुख उठाएं तो कैसे चलेगा? என்னைக்குமே குழந்தையா இருக்கணுமா? क्या हमेशा बालक ही रहना है? தாயின் மடியில் இருக்கிற குழந்தையா தான் இருக்கணுமா? माँ के गोद के बालक जैसा होना है? மடியிலேயே கிடக்கணும்? क्या हमेशा गोद में पड़ा रहना है? நெஞ்சிலேயே கிடக்கணும்? क्या हमेशा छाती में पड़ा रहना है? ஏன் பிள்ளைகளா இருந்தாலுமே நடக்க வேண்டிய காலம் வந்தோம் நடக்கணும்ல. चाहे हमारे बच्चे भी क्यों ना हो, लेकिन चलने का वक्त आने पर चलना है, நடக்க பழகணும்ல. चलने के लिए सीखना है ना, அடுத்த பருவத்துக்கு உள்ள வரணும்ல. अगला कदम में आगे बढ़ना है ना। எத்தனை வருஷம் ஆச்சு? कितने साल हो चुका है? எங்க அந்த வளர்ச்சி? कहाँ विकास? இல்லையே. नहीं। புல்லாங்கனை ஜெயிக்கிற பருவம் வரணுமே. और दुष्ट पर प्रबल होने का उस पर्व को हासिल करना है, கிறிஸ்துவுக்கு மனைவி அப்படின்ற இடத்துக்கு வரணுமே. और मसीह के दुल्हन इस स्थान में पहुंचना है, பிதாக்கள் அப்படின்ற இடத்துக்கு வரணுமே. और पूर्वज के स्थान पर पहुंचना है, அப்பதானே தேவனை அறிய முடியும். तब तो हम परमेश्वर को जान पाएंगे। குழந்தை பருவத்தில் வர அறிய முடியாது. बालक पर्व में जब तक रहे பிள்ளை பருவத்தில் அறிய முடியாது. और बेटे के पर्व में परमेश्वर को नहीं जान सकते। வாழ்வு பருவத்தில் ஏமாற்றமும் தருமாற்றமா தானே இருக்கும். और जवानी पर्व में डगमगाना होता है। அடுத்து கன்னிகை புருஷ பருவம் வரணுமே. इसलिए कन्या अगला कदम में आगे बढ़ना है, அடுத்து பிதாக்களின் பருவம் வரணுமே. और पूर्वजों के उस पर्व पर आना है। இதெல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சி. ये है आत्मिक विकास। வருஷம் எத்தனை ஆனாலும் அப்படியே தான் இருக்கேன். कई साल बीत चुका, लेकिन जैसे के तैसे है। அதனால ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறார். इसलिए परमेश्वर बड़ी कट्टरता से बोल रहा है। அதனால உங்கள் மேல பரிதாபப்படாம இல்லைனா ऐसा नहीं कि मैं आपके ऊपर तरस नहीं कर रहा हूँ। என்ன இப்படி பேசுறாரு? क्यों ऐसा परमेश्वर बोल रहा है? நம்ம எவ்வளவு பிரச்சனைக்குள்ள இருக்கோம். हम तमाम समस्या में है, நம்ம எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள இருக்கோம். हम तमाम मुसीबत में है, நம்ம எவ்வளவு கடனுக்குள்ள இருக்கோம். हम तमाम कर्ज के समस्या में है, எவ்வளவு வட்டி பிரச்சனைக்குள்ள இருக்கோம். तमाम कर्ज देने के समस्या கணவன் में, மனைவி பிரச்சனைக்குள்ள இருக்கோம். या पति पत्नी के आपस की लड़ाई में है, பிள்ளைகளுக்குள்ள உள்ள பிரச்சனையில இருக்கோம். और पालकों बच्चों के आपस की झगड़ा में है, ஏது வீட்டுக்காரன் பிரச்சனைக்குள்ள இருக்கோம். अड़ोस पड़ोसी के साथ வேலைக்கு मुसीबत போனா में है, வேலை செய்யற இடத்துல பிரச்சனைக்குள்ள और இருக்கோம். नौकरी में जाने पर नौकरी स्थल में हमारी समस्या है, வருமானத்துல பிரச்சனையா இருக்கு. आमदनी में हमारी समस्या है। எல்லா பிரச்சனையும் தாண்டி இங்க கோயிலுக்கு வந்தா इतने तमाम समस्याओं को पार कर जब यहाँ पर मंदिर में आते हैं, அங்க ரெண்டு குடும்பம் ஆடிக்கி நிக்குது. वहां पर दो परिवार नाच रहे हैं। ஏல ஆசரிப்பு கூடாரத்துல தேவாலயத்துல வாசலை திறந்து உள்ள வந்தோடனே பலிபீடம்லே मिलाप वाले तंबू में, यानी परमेश्वर के स्थान में प्रवेश करने पर वहां पर वेदी। உனக்கு சத்தியம் தெரியுமா? क्या तुम सच्चाई जानते हो? ஏன் ஆலயத்துல முதல்ல வைக்க சொன்னார் பலிபீடத்தை? क्यों उस भवन में सबसे पहले वेदी को रखने का? ஏகாத வெயில் இருந்து உள்ள வருவேன். भीषण धूप में से भीतर आएंगे, சாமியை கும்பிடுவோம். इसलिए कि दंडोत करें, ஆண்டவருக்கு பலி செலுத்திப்போம், ஆராதிப்போம். चलो प्रभु के लिए बलि चढ़ाए, उसकी दंडोत कर कर जाए, வீண் பலிபீடம் ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. और वेदी जबरदस्त जलती है। நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. हमारे लिए एक वेदी है, அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. वो हमारा प्रभु यीशु मसीह। அந்த இயேசுவை போல மாறணும் ஒரு சபை. एक कलीसिया यीशु के नाई बदलना है। இயேசுவை பலிபீடம் சொல்லி இருக்கு. यीशु को वेदी कहा गया है, தேவனுடைய சபையை பலிபீடம் சொல்லி இருக்கு. परमेश्वर का कलीसिया को वेदी कहा गया है। இப்ப பலிபீடத்துக்கு 3 சூடு இருக்கு. तो वेदी में 3 तरह की गर्मी होती है। ஒன்னு एक அடிக்கிற வெயில், जो भीषण धूप, ஏகாத வெயில்ல ஓப்பன்ல போட்டு வச்சிருப்பாங்க பலிபீடத்தை. और वेदी को खुला रखते हैं जहां पर कड़ी धूप लगती है। அது வெண்கல பலிபீடம். वो पीतल के बना हुआ वेदी, சூடு இறங்கின உடனே சூட்டு அப்படி பிடிச்சி வச்சு और गर्मी उतरते ही गर्मी को भीतर ले लेता है। பலிபீடம் சூட்டுக்குள்ள தான் இருக்கு. और वेदी कहां पर होती है? गर्मी स्थान में। அதுக்கு மேல விறகு கட்டைகளை போட்டு தீய வச்சு கொளுத்திக்கிட்டே இருப்பேன். और उसके ऊपर क्या करते हैं? लकड़े को लगा देते और लकड़े को जलाते हैं। அந்த சூடு பலிபீடம் தாங்கணும். और वेदी उस गर्मी को भी सहना है। மூணாவது तीसरा, பூமி சூடு. और धरती का गर्मी। 3 சூட்டை தாங்கி ஆகணும் பலிபீடம். और वेदी यानी इन 3 गर्मियों को सहना ही सहना है। இப்ரேயர் 13:10. इब्रानियों की 13 का 10। அது போதும். बस நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. हमारे लिए एक वेदी है। அது என்ன பலிபீடம்? वो कौन सी वेदी?
சபை மக்கள் புரிஞ்சிருக்கணும் இந்த சத்தியம். कलीसिया के लोगों को ये सच्चाई की जानकारी होनी चाहिए. பலிபீடம்னா என்ன? वेदी यानी क्या है? பலிபீடத்துக்குள்ளே மறைந்திருக்கிற சத்தியங்கள் உனக்கு தெரியுமா? और वेदी के भीतर रहने वाले गुप्तों को क्या आप जानते हो? உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிலைவரமா தங்கி இருக்க வேண்டுமானால், अगर पवित्र आत्मा तेरे अंदर निरंतर वास करना है, நீ வாசஸ்தலமா மாறணும். तो तू उसके निवास स्थान बनना है. வாசஸ்தலத்துல மெயினா 7 படிமுட்டுகள் உண்டு. और निवास स्थान में कुल मिलाकर 7 वस्तुएं होते हैं. பிரகாரத்துல பலிபீடமும் தொட்டியும் இருக்கும். और वेदी और हौदी होती है. பரிசுத்த ஸ்தலத்துல அப்பம் வைக்கிற மேசையும் தூபபீடமும் குத்துவிளக்கு இருக்கும். और पवित्र स्थल में दीपक और रोटी रखने वाली मेज होता है. மகாபரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி கேருபீன்கள் இருக்கு. और अति पवित्र स्थल में करूब और वाचा के तंबू होता है. 7 படிமுட்டுகள் இருக்கும். और 7 वस्तुएं होते हैं. வாசஸ்தலத்துக்கு மூடிகளாக 10 மூடி போட்டு 10 திரை போட்டுப்பான். டென்ட் போட்டு. और 10 पर्दे लगाए रखा होता है. வாசஸ்தலத்தை சுத்தி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுப்பான். और निवास स्थान के चारों तरफ सफेद से घेरा रहता है. வாசல்ல கலர் துணி போட்டுப்பான். और द्वार में रंगी पर्दा लगाया हुआ है. 4 கலர்ல. और 4 रंग के. அப்போ அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணிட்டு அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தா பலிபீடம். तो जैसे उन पर्दों को हटाकर भीतर प्रवेश करेंगे तो वहां क्या दिखता है? वेदी. இது அத்தனை இந்த சத்தியங்கள் அனைத்தும் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ये सारी सच्चाई कलीसिया में स्थित विश्वासियों को मालूम होना चाहिए. தெரியாதவங்க எல்லாம் விசுவாசின்னு சொல்லக்கூடாது. और जिन्हें ये जानकारी नहीं उन्हें विश्वासी न कहे. பைபிள் தெரியாதவன் எப்படி விசுவாசியா இருப்பான்? और जिन्हें बाइबल नहीं मालूम है वो कैसे विश्वासी बन सकता है? அதுக்கு தான் சொன்னேன், நீ எல்லாம் ஜிஎன்ஏல இருக்க வேண்டிய ஆளு. इसलिए मैं कहता हूं कि तुम सब लोग चाहे कितना क्यों ना चिल्लाए, पौलुस भी तो प्रचार किया. ஒரு முறை 3ஆம் மத்தியில வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். एक बार तीसरे मंजिल में प्रचार कर रहा था. அங்க இருந்து வேலையை போய் கேட்டுக்கிட்டே இருந்தேன். वहां बैठकर एक जवान लड़का सुन रहा था. வாலிய போயில அந்த பிரசங்கத்தை கேட்டு और ये जवान लड़का लोग प्रचार सुनकर அப்படியே தூங்கி விழுந்து ऐसे जबकि लगकर नींद सो रहा था. அதுல கம்பி இல்லாத ஜன்னல் மேல ஜன்னல்ல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ऐसा एक व्यक्ति एक खिड़की में बैठा था जहां पर सलियां नहीं थी. 3ஆவது மத்தை और तीसरे मंजिल நான் தூங்கி இருந்தால जो जबकि लग रहा था 3ஆம் மத்தியில இருந்து கீழே விழுந்துட்டேன். और धड़म वहां से तीसरे मंजिल से गिर गया. பிரசங்கம் போச்சு, ஆராதனை போச்சு, संदेश खत्म, आराधना खत्म. எல்லாரும் விழுந்தடிச்சு 3ஆம் மத்தியில இருந்து கீழே இறங்கி ஓடியாராங்க. सबके सब तीसरे मंजिल से भाग दौड़ कर नीचे आए. இன்னைக்கு அடக்கம் தான் பண்ணணும் आज ये दफना करना पड़ेगा அப்படின்னு வந்தாங்க. ऐसे सोच कर आए. அவன் ஊழியக்காரன் பதறிக்கிட்டே வந்தான் பவுல். लेकिन सेवक पौलुस तो उतावली करते आया. இவன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இறங்கி வந்தானோ தெரியாது. और क्या बोलकर प्रार्थना करते करते आया मालूम नहीं. என்னமோ கர்த்தருடைய கிருபை. लेकिन परमेश्वर का दया था. அவனை தொட்டான். उसे छुआ நெஞ்சு துடிப்பு இருந்துச்சு. और धड़कन था. இவன் உயிர் இவனுக்குள்ள இருக்குது. हाँ, इसका जान इसके अंदर ही है. யாரும் பயப்பட வேண்டாம். कोई मत डरिए. ஜெபம் பண்ணா मैं प्रार्थना करूंगा. என்னமோ ஆண்டவருடைய கிருபையில எழுப்பி விட்டான். परमेश्वर के बहुत बड़ी दया से उसे जिला दिया. அப்ப அவன் வந்து பவுல் வந்து பிரசங்கி மட்டும் இல்ல, तो पौलुस ना सिर्फ प्रचारक है, பிரசங்கத்துல அவன் ஒரு பீரங்கி. परंतु प्रचार करने में वो एक கமால் கமால்னு வேடு விழுந்துட்டு और धड़ाम शब्द निकलता है. அந்த பிரசங்கத்திலேயே தூங்குறாங்களே, ऐसा संदेश में भी सो जाते நான் ஏமாத்துறேன். तो मैं क्या चीज हूं? நல்லா தூங்கு. सो जाओ और सो जाओ. ஃபேனை இன்னும் கொஞ்சம் கூட்டி வச்சு தூங்கு. पंखे का तेज और बढ़ाकर सो जाओ. தூங்கினாலும் சரி, चश्मा पहनकर क्यों ना सो जाए, இல்ல முக்காட்டை இழுத்து மூடிக்கிட்டு யாருக்கும் தெரியாம தூங்கினாலும் சரி, या घूंघट लगाकर क्यों ना सो जाए, எப்படி வேணாலும் தூங்கு. जैसा चाहे सो जाए. இங்க தூங்காம நீ வேற எங்க தூங்க போற? வீட்டுல தூங்க விடுவாங்களா? यहाँ नहीं सोए तो कहां सोएंगे? घर पे थोड़ी सोने देते. நல்லா தூ और सो जाओ. இப்படியும் பிரசங்கம் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். ऐसा प्रचार करके आपको कुछ भी मैं करना जानता हूं. பரலோகம் போகணுமே, लेकिन स्वर्ग जाना है. அவருடைய இருதயத்துல என்ன விரும்புறாரோ அது நம்ம வாழ்க்கையில வரணுமே. उसके हृदय की धड़कन हमारे जीवन में पूर्ण होना है. நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுறதா பெரிய அது சாத்தானுக்கு விருப்பம்ல. हमारी चाहत को पूरा करना यानी शैतान का मर्जी निभाना. நம்ம இந்த பூமியில காரியத்தை சாதிச்சிட்டோம் நினைக்கிறதா சாத்தான் சொல்லி கொடுத்துல செஞ்சிருக்க. जब हम सोचते कि इस धरती में मैंने कुछ कर दिया यानी शैतान बोलने पर आपने किया है. சொல்றதை நீ கேட்கவே இல்லையே. पवित्र आत्मा की वाणी तुमने नहीं सुनी. நீ தெய்வ சத்தம் கேட்கணுமே. तुम ईश्वरीय आवाज ही सुनना है.
தெய்வத்துக்கு பிரியமானதை கண்டுபிடிக்கணுமே. और परमेश्वर का चाहत को ढूंढ निकालना है கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறியுங்கள். और परख कर जान लो कि परमेश्वर किन चीजों से प्रसन्न है கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். और निष्फल अंधकार के बातों में शामिल ना हो बल्कि उन्हें ढांटो. என்னெல்லாம் சொல்லியிருக்கே, ऐसा सब लिखा है. கண்டுபிடிக்க வேண்டியிருக்கே. ஆண்டவருக்கு பிரியது, ஆண்டவருக்கு பிரியது. इसलिए हमें ढूंढ निकालने की परमेश्वर किन बातों से இந்த प्रसन्न பூமியில है. எவ்வளவு காலம் உனக்கு எனக்கு தந்திருக்காரு, அவ்வளவு காலம் அதைத்தானே தேடணும். इस धरती में कितना वक्त परमेश्वर आपको मुझे दिया है उतना दिन हम इन्हीं के खोज में लगे रहना है. அதனாலதானே இயேசுனார் ஒரே வார்த்தையில சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடு. इसलिए परमेश्वर एक शब्द में कह दिया कि परमेश्वर का राज्य का खोज कीजिए. பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்குன்னா அதுக்கு என்ன தேவையோ அதை பிதா தருவாருன்னு சொல்லிட்டாரு. और प्रभु ने स्पष्ट कह दिया तुम्हारे लिए बीवी बच्चे हैं उनकी जरूरत को पिता परमेश्वर पूरा करेगा. அன்னைக்கு வேலைக்கு போறியா, அந்த வேலையில என்ன கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்து. क्या हर दिन आप काम पे जाते हो, हर दिन का मजदूरी करते हो, जो मिलता है उससे अपना जीवन गुजार करो. அவனை தானே விசுவாசின்னு சொல்லணும். उसी को विश्वासी कहना है. உலகத்தா மாதிரி உள்ளவன இல்ல. लेकिन संसारिक जैसे होंगे तो ஏதனாரி இப்படி சொல்லியிருக்காரு. यीशु मसीह कैसा ऐसा बताया, சாசு அப்படி சொல்லுது. लेकिन शैतान कैसा बताया நீங்க है யார் ऐसा. சத்தம் கேக்குறீங்க, आप किसकी वाणी सुनते हो, யாருடைய பேச்சு கேக்குறீங்க. आप किसकी बातें सुनते हो. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். परमेश्वर का राज्य की खोज में लगे रहो. இதானே தேவ சத்தம். यही तो परमेश्वर की वाणी. மற்றதெல்லாம் நமக்கு எதுக்கு, बाकी सब हमें क्यों, மத்த பிரசங்கம் எதுக்கு. बाकी संदेश हमें क्यों. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். परमेश्वर का राज्य उसकी धर्म की खोज कीजिए. அப்படி மத்தேயு சொல்ற. ऐसा मत्ती कहता है. லூக்கா சொல்லும்போது என்ன சொல்றான், लूका क्या தேவனுடைய कहता है, ராஜ்யத்தையே தேடு. सिर्फ परमेश्वर के राज्य की खोज में लगे रहो. இது ஆறாம் அதிகாரத்துல மத்தேயு சொல்றான். और मत्ती 6वां अध्याय में कहता है, 12ஆம் அதிகாரத்துல லூக்கா சொல்றான். लूका 12वां अध्याय में कहता है, 6ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றான். पहला तीमुथियुस की 6वां अध्याय में पौलुस कहता है. அப்ப தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? तो परमेश्वर का राज्य का मतलब क्या है. ஆகவே பலிபீடம் என்று சொன்னால் जब हम कहते हैं वेदी, 3 விதமான சூடுகளை தாங்குகிறது. यानी 3 तरह की गर्मी को सहनता है. வீட்லயும் நமக்கு சூடு, और घर पर भी हमें गर्मी, சம்பாதிக்க போற இடத்துலயும் சூடு, और नौकरी स्थल में भी हमें गर्मी, சபைக்குள்ள வந்து அங்கேயும் சூடு. और कलीसिया में आने पर यहाँ भी गर्मी, சூடு சூடு गर्मी गर्मी. உஷ்ணம் எவ்வளவுதான் தாங்க முடியும். और कहाँ तक हम गर्मी को सहेंगे. பலிபீடத்தினுடைய நிலைப்பாடே அதுதான். और वेदी का परिस्थिति यही है. இந்த சத்தியம் தெரியாதனால தான் அவங்க எல்லாம் சொல்றாங்க செழிப்பு உபதேசம்னு ஒன்று கொண்டு வர்றான். ये सच्चाई उन्हें मालूम नहीं, इसलिए वे लोग नया उपदेश ला गया, उसका नाम क्या मालूम है, समृद्धि. அதுக்கு பைபிள்ல இருந்து என்னென்ன வசனங்கள் எடுக்கணுமோ பிசாசு அவனுக்கு அதெல்லாம் எடுத்து காமிக்கும். और उस समृद्धि के लिए बाइबल से जो कुछ वचन निकालना है शैतान उन्हें दिखा देता है. என்ன இதே பைபிள்ல இருந்து எத்தனை உபதேசம் கொண்டு வந்திருக்கான் தெரியுமா? इसी बाइबल में से कितने विभिन्न तरह के उपदेश लाया है जानते हैं. அதெல்லாம் தாண்டணும் அப்படின்னா சத்தியத்தை அறியணும். अगर इन चीजों से चौकस रहना है तो सच्चाई की जानकारी होनी चाहिए. நோவாவுக்கு ஒரு பேழையை காண்பித்தார். नूह को परमेश्वर ने एक जहाज दिखाया. எத்தனை அடி நீளம், எத்தனை அடி அகலம், எத்தனை அடி உயரம், और कितना लंबी ऊंचाई, कितनी लंबी चौड़ाई, कितनी लंबी उसकी खद, ये सब. அதில் ஒரு இன்ச்சு கூட கூட்டக்கூடாது. उनमें से 1 इंच तक ना बढ़ाए. தாவீதுக்கு சாலமோனுக்கு ஒரு ஆலயத்தின் பிளானை கொடுத்தார். और परमेश्वर ने उसी प्रकार सुलेमान को एक भवन बनाने का एक आदर्श दिया. மோசேக்கு ஆதரவு கூடாரத்தினுடைய அளவை கொடுத்தார். और मिलाप वाले तंबू बनाने के लिए परमेश्वर ने मूसा को एक नमूना दिया. இப்படிதான் கட்டணும் சபை. तो कलीसिया यानी इसी तरह சபை बनाया கட்டுற जाना है. ஊழியக்காரன் எல்லாம் இதை படிக்கணும். और कलीसिया निर्माण करने वाले सेवकों को ये जानकारी என்ன होनी மாதிரி चाहिए. ஒரு கூட்டத்தை கூட்டி ஞானதானம் கொடுத்து கள்ளத்தனமா உள்ள வச்சுக்கிற கூடாது. और इसी ने जैसे சொல்லி தெரியக்கூடாது. और जो कोई जिनकी मन फिराव नहीं हुआ उन्हें लाकर बिठा दिया और कह दिया कि हमारी बहुत बड़ी कलीसिया है, संगति है. சபையை குறித்த வெளிப்பாடு வேண்டாமா? कलीसिया के बारे में एक प्रकाशन होनी चाहिए சபை எப்படி கட்டணுங்கிற அறிவு வேண்டாமா? कि ஊழியக்காரனுக்கு कलीसिया का निर्माण किस तरह किया जाए, सेवकों को एक ज्ञान होनी चाहिए. நோவாவின் பேழை திருச்சபையின் அடையாளம். और नूह की जहाज यानी कलीसिया के तुलनात्मक है. அந்த பேழைக்குள்ள பூந்து எடுத்து எல்லா சத்தியங்களையும் அறிஞ்சாதான் இவன் சபை கட்டுறதுக்கு லாயக்கு. उस जहाज के भीतर जाकर घुसकर सारी सच्चाई की जांच पड़ताल करने पर यह कलीसिया निर्माण करने के लायक ஆசரிப்பு है. கூடாரம் சபையின் அடையாளம். और कलीसिया के तुलनात्मक है मिलाप वाले तंबू. அந்த கூடாரத்துக்குள்ள பூந்து கூடாரத்தில் உள்ள அத்தனை சத்தியங்களை அறிஞ்சாதான் அவன் சபை கட்டுறதுக்கு லாயக்கு. उस तंबू के भीतर घुसकर उसकी सारी चीजों को जानने के बावजूद वो कलीसिया निर्माण करने की लायकी बनेगा.
தேவாலயத்தின் சத்தியங்களை முழுதும் அறியணும். और परमेश्वर के भवन के पूर्ण सच्चाई की ज्ञान प्राप्त करना है. அப்பதான் ஒரு சபையினுடைய அஸ்திவாரம் போட்டு அதை வளர்த்தெடுத்து அதை பூர்ணப்படுத்த முடியும். तब किसी कलीसिया का नींव डालकर उसके निर्माण कर सकता है, उसे सिद्धता में ला सकते हैं. இந்த சபையை எடுக்கத்தாயா இயேசுனார் வராரு. और इसी कलीसिया को अपने संग लेने के लिए ईश्वर आ रहा है. ஆர்சிகாரனையும் ஜீனகாரனையும் மெதடிஸ்ட்காரனையும் அவங்க பேருக்கு பெந்தகோஸ்து சபைக்குள்ள இருக்கானே அவங்கள எடுக்கிறதுக்கு இயேசு வரல. इस प्रकार नामी पेंतेकोस्ती कलीसिया में रहने वालों को उठाने के लिए प्रभु यीशु नहीं आ रहा है. எபேசியர்கள் நிருபம் 2 அதிகாரம் 19 இருந்து வாசி. एफेसियों की पत्री 2 अध्याय के 19 वचन से पढ़िए. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சர்ச் மாளிகையா மாறணும். ध्यान दीजिए, सबसे पहले कलीसिया मगलसा बदलना है. இரண்டாவது दूसरा இரண்டாவது ஆலயம். दूसरा मंदिर. மூன்றாவது வாசஸ்தலம். तीसरा निवास स्थान. வாசி அவ்வளவுதானே. அப்போ வாசஸ்தலமா நம்ம கட்டப்படணும். तो निवास स्थान के तौर से हम बांधे जाना है. வீடா கட்டப்படணும். बथौर घर बांधे जाना है. ஆலயமா கட்டப்படணும். बथौर मंदिर बनाए जाना है. கட்டப்படணும்னா என்னன்னு சொல்லி உட்கார்ந்து இந்த சபை நடத்துற ஊழியக்காரன் படிக்கணுமா வேண்டாமா? अगर बनाना है तो बनाने के लिए क्या करना है? सेवक लोग बैठकर सीखना है. ஒரு வயலுக்கு படிக்க மனசு இல்ல. एक व्यक्ति को भी सीखने का मन नहीं. ஜனங்கள் தசம் கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. क्योंकि लोग दशमांश देते हैं, दान देते हैं. வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இடம் வாங்கணும், கட்டடம் கட்டணும். और ले लेते और उनके लिए जमीन खरीदना है, इमारत खड़ी करना है. அவங்களுக்கு வாகனங்கள் வாங்கணும். उनके लिए गाड़ी खरीदना है. ரெண்டு புள்ள பத்தானா ரெண்டு புள்ளைக்கும் அந்த சொத்தை பரிமாறி கொடுக்கணும். अगर उनका 2 बच्चा हुआ तो மூணு புள்ள பத்தானா மூணு புள்ளைக்கு பரிமாறி अगर கொடுக்கணும். उनका 3 बच्चा है तो 3 में बांट. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள்ட்ட பிரசங்கம் கேட்கிறவன் இப்படியா உருப்படுவேன்? ऐसा सेवक से संदेश सुनने वाले कहां से सुधरेंगे? எப்படி உருப்படுவான்? कहां से सुधरेंगे? காணிக்கை பைசா 10 பைசா வந்தாலும் 10 பைசாவும் ஏசுனார் கொடுத்தாருன்னா ஏசுனாருக்கு. अगर दान के तौर 10 पैसे भी मिला तो 10 पैसा पूरा यीशु के लिए. நீ அங்க போய் பிரசங்கம் கட்டினா உனக்கு எப்படி வளர்ச்சி உண்டா? तो वहां जाकर उनसे संदेश सुनेंगे तो அவன் பிரசங்கம் உனக்கு இனிச்சிச்சுனா நீ எப்படி வளருவே? अगर उनके संदेश आपको मीठा लगी तो आपकी विकास नहीं होगी. கர்த்தருடைய நாமத்துல வர அவ்வளவு பைசாவும் கர்த்தருக்கே செல்லும். परमेश्वर के नाम से जितने भी पैसे आए सारे परमेश्वर के लिए खर्च किया जाना है. ஒரு ஊழியக்காரனை பார்க்குறேன், அவன் 6 பிள்ளை பெற்றவன். और एक सेवक जिसने 6 बच्चों को जन्म दिया. எல்லாருக்கும் 2 வீலர். और सबके लिए 2 पहिया गाड़ी. எல்லாருக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிப்பு. सबको अंग्रेजी माध्यम की पढ़ाई. நான் தமிழ்நாட்டில் உள்ளவனை சொல்லிட்டு இருக்கேன். मैं तमिलनाडु के व्यक्ति के बारे में कह रहा हूँ. இங்க உள்ளவங்க எப்படி இருக்காங்களா தெரியாது. यहाँ के लोग कैसा मैं नहीं जानता. அவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன? वो कैसा भी हो मुझे क्या पड़ा. ஒவ்வொருத்தருக்கும் 2 வீலர். एक को 2 पहिया गाड़ी. ஒவ்வொருவருக்கும் பையில செலவுக்கு பைசா. और हर एक के झोली में उनके खर्च के लिए पैसे. எங்க இருந்து வந்துச்சு? कहाँ से आया? எல்லாம் காணிக்கையும் தசமம். सब दशमांश और धान के पैसे. மக்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. लोग इसकी फिक्र नहीं करते. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பிரசங்கர் வேணும். हमें रविवार के दिन आराधना में जाना है, संदेश सुनना है. பைபிள்ல இருந்து ஒரு பிரசங்கம் பண்ணணும். वो बाइबल में से एक वचन लेकर प्रचार करता है. நாங்க தசமம் காணிக்க போறோம். और हम 10वां हिस्सा दान देते हैं. எங்களுக்கு விழிப்பு ஜெபம் வைக்கணும். हमारे लिए पूरी रात की प्रार्थना, हमारे लिए उपवास की प्रार्थना रखना है. அது நடக்குதுல, वो हो रहा है ना. அது போதும். बस ஆவிக்குரிய ஜீவனை என்னன்னு தெரியாம கூடி வந்து உட்கார்ந்துக்கிட்டு. देखिए आत्मिक जीवन का अर्थ नहीं जानने वाले खुद थे सब आकर बैठे हैं. பைபிளும் தெரியல, சத்தியமும் தெரியல. ना बाइबल की जानकारी है, ना सच्चाई की जानकारी है. சபை கட்டணும்னா तो कलीसिया का निर्माण के लिए சபையை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்கணுமா இல்லையா? कलीसिया के प्रति एक प्रकाशन होना है या नहीं? அவனுக்கு அந்த அழைப்பு இருக்கணுமா இல்லையா? उसे ये बुलावा होना है. அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கணுமா இல்லையா? उस पर एक अभिषेक होना है या அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கணுமா இல்லையா? उसे एक दर्शन होना है या नहीं? அவனுக்கு ஒரு ஜெப வாழ்க்கை தினந்தோறும் உள்ள வாழ்க்கை இருக்கணுமா இல்லையா? और प्रतिदिन की प्रार्थनाएं जीवन उसे होना है या नहीं? முழுக்க முழுக்க அவன் தேவனோட இசைஞ்சு வாழணுமா இல்லையா? पूर्ण रूप से परमेश्वर के साथ मिलजुल कर जीना है या नहीं? ஒரு சுக்கு கிடையாது. बिल्कुल कुछ भी नहीं. அதெல்லாம் ஜெபம் நடத்திட்டு இருக்கேன். और ऐसा लोग प्रार्थना ஜனங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. और लोग इसकी परवाह नहीं करते.
சத்தியம் அறிஞ்சவன் தாயா வேதனைப்படுவான். जी हाँ, जो लोग सच्चाई की जानकारी रखते वे लोग उनके மத்தவனுக்கு ஏன் வேதனை இல்ல? बाकी लोगों में दर्द அவனுக்கு नहीं, சத்தியம் தெரியாது. क्योंकि वे सच्चाई को नहीं जानते அவன் கண்ணால பாக்குறது இதான பிரசவம் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். और उनके आंखों के सामने प्रचार करने के लिए ஜெபக்கூட்டம் एक व्यक्ति ஜெபக்கூட்டம் चाहिए। நடத்த ஒரு ஆள் வேணும். प्रार्थना सभा चलाने के लिए एक व्यक्ति நல்ல चाहिए பாடல்களை பாடி கையை தட்டி போறதுக்கு ஒரு ஆள் வேணும். और गीत गाकर ताली बजाने के लिए एक व्यक्ति चाहिए बस। நல்லது கெட்டதுக்கு வீடு வீடு சந்திச்சு ஜெபம் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும். अच्छाई बुराई के लिए इनके घर இந்த पधारने के लिए एक நாலு व्यक्ति चाहिए। காரியம் செய்யறவனா இருந்தா போதும் விசுவாசிகளுக்கு. और विश्वासी लोगों को ये 4 काम यदि करता है तो वो सेवक काफी है, எங்களுக்கு அது போதாது. लेकिन हमारे लिए ये काफी नहीं। எங்களுக்கு தேவ சித்தம் செய்யணும். हमारे लिए परमेश्वर की इच्छा निभाना है, தேவனுக்காக வாழணும். परमेश्वर के लिए जीना है வாழ்நாளெல்லாம் தேவனுக்காக இருக்கு. और जीवन भर परमेश्वर के लिए जीना है। தேவன் தான் உருவாக்கணும். परमेश्वर ही सिरजाना है। அதனால வாசஸ்தலம் என்றால் तो निवास स्थान यानी அசரிப்பு கூடாரம். मिलाप वाले तंबू। அப்போ சபையை வாசஸ்தலமா மாத்தணும்னா எப்படி மாத்துவான்? तो कलीसिया को निवास स्थान में तब्दील करना है तो कैसे करना है? அவனுக்கு ஸ்கிரீன்னா என்னன்னு தெரியல, கேட்னா என்னன்னு தெரியல, क्योंकि फाटक यानी वो नहीं जानता, पर्दा यानी பலிபீடம்னா என்னன்னு தெரியல, பலிபீடம்னா என்னன்னு தெரியல, वेदी यानी उसको मतलब नहीं जानता, தொட்டினா என்னன்னு தெரியல, औदी का मतलब नहीं जानता, அப்பம்னா என்னன்னு தெரியல, रोटी का मतलब नहीं जानता, அப்பம் வைக்கிற மேசைனா என்னன்னு தெரியல, रोटी रखने वाले मेज का मतलब नहीं जानता, குத்து விளக்குனா என்னன்னு தெரியல, दीपक का मतलब नहीं जानता, அதுல ஊத்துற எண்ணெய்னா என்ன, उसमें डाले जाने वाले तेल का मतलब नहीं जानता, அதுல போடுற திரி என்ன, और उसमें रखने वाले बत्ती को नहीं जानता। வெளிப்படுத்துற விசேஷத்துல சபையை குத்து விளக்கா காமிப்பார். क्योंकि प्रकाशित वाक्य में परमेश्वर कलीसिया को दीपक के नाई दर्शाता है। குத்து விளக்குடைய சத்தியத்தை கேட்டு பாருங்க அந்த சபை நடத்துற ஊழியக்காரன். और कलीसिया चलाने वाले सेवक के पास जाकर दीपक के बारे में आप उनसे सुनकर देखिए। நீங்க ஆக்கிலால் பிரிஸ்கிலா போல இருக்கணும். तुम अकिला प्रिस्किला के नाई होना है। வேதம் போதிக்கிற அப்போலோ சபையில பிரசங்கத்தை கேட்ட உடனே और प्रचार करने वाले के प्रचार सुनते ही कलीसिया में ஆகிலா பிரிஸ்கிலாவும் அந்த அப்போலோ கூட்டிட்டு போயிட்டாங்க. अकिला प्रिस्किला दोनों अपोलो को ले गए। ஐயா வாங்க நம்ம வீட்டுல விருந்து. आइए भाई साहब हमारे घर पर दावत। என்ன பிரசங்கம் பண்றீங்க? कैसा आपने प्रचार किया தீ மாதிரி இருக்கீல. और आग खिनाई சத்தியத்தை சத்தியமா பேசுறீல. और सत्य को सत्य खिनाई प्रचार करते हैं, திட்டமா பேசுறீல. स्पष्ट अपने प्रचार करते हैं। சொல்லிட்டு ये बोलकर அடுத்து சொன்னாங்க. अगला उन्होंने कहा, அடுத்த ஸ்டெப் இருக்கு. अगला एक स्टेप भी है, ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் இருக்கு. आत्मिक जीवन में अगला कदम भी है। அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு வச்சு சொல்ற அளவுக்கு இருக்கணும் விசுவாசிகளுடைய தரம். विश्वासियों का ऐसा गुणवत्ता होना चाहिए कि आने वाले सेवकों को बुलाकर उन्हें समझाना है। அவன்கிட்ட போய் முழங்கால் போட்டுட்டு ஆஜிருந்தீங்க. उनके सामने जाकर घुटना टेकर प्रार्थना பைத்தியக்கார கூட்டமா இருக்கு. पागल लोग हैं। அதுவும் நம்ம பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்கள் அப்படி இருக்காங்களே. खास तौर पे हमारा संदेश सुनने वाले लोग भी ऐसा करते हैं। வர்றவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரியாத விசுவாசில இருக்கீல. ऐसा विश्वासी है, आप आने वाले व्यक्ति के अंदर अभिषेक है या नहीं உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கு. உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருந்தா சொல்லி கொடுங்க. अगर आपके अंदर पवित्र आत्मा हो तो आपको सिखाएगा। அட்லீஸ்ட் சத்தியத்தை முழுமையா அறிஞ்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க. कम से कम अगर आप सच्चाई को पूर्ण ढंग से जानते तो आप परख लेंगे। மலேசியால ஒரு கூட்டம் நடந்தது. मलेशिया में एक मंडली हुई, அப்போ ஆட்கள் நிறைய பேர் போயிருக்காங்க. तब वहाँ कई सारे लोग गए थे வாலிய பிள்ளைய பெத்த தாய் கூட்டிட்டு போயிருக்கு. और एक जवान लड़की को उनकी माँ ले गई। வரமாட்டேன் வரமாட்டேன். तब उसने कहा कि नहीं आऊंगी नहीं आऊंगी। வாடிய ஆசீர்வாதமா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். नहीं आ जाओ, वहाँ आशीष मिलेगा, ऐसा होगा ऐसा होगा। சரி போட்டு நமக்குறால ஆத்தாக்காரின்னு சொல்லிட்டு போயிட்டா. ठीक है, माँ जबरदस्त करने पर चली गई। ஆத்தானா உங்களுக்கு தெரியாதுல்ல? ஆத்தானா தெரியுமா? आता ஆத்தானா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. माता எங்க அம்மா அவங்க அம்மாவை கூப்பிடும்போது அம்மான்னு கூப்பிட மாட்டாங்க, ஆத்தான்னு கூப்பிடுவாங்க. मेरी माँ जब उनकी माँ को बुलाती थे तब माँ नहीं बुलाती थी बल्कि माता बुलाती थी। நாங்க அம்மான்னு கூப்பிட்டோம். हम कैसे बुलाते थे? माँ। இப்போ வேற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. आजकल बुलाने का और तरीके आ गए हैं। அப்பான்னாங்க, அப்பப்பான்னாங்க, அம்மான்னா அம்மம்மான்னா, இப்படிலாம் பல இடங்களில் பல்வேறு வழக்க சொற்கள் உண்டு. इस प्रकार विभिन्न क्षेत्रों में उनके बुलाने का अलग अलग तरीका होता है। அப்போ அம்மா மூலையும் போயிட்டாங்க. तो माँ के साथ चली गई வீட்டில் முடிய போகிற நேரம் और मंडली समाप्त होने के समय எல்லாரும் ஓடி போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. सब जाकर घुटना टेकर प्रार्थना करने गए। போயிட்டு இருக்கும்போது அது அம்மாக்காரி மகளை கூப்பிடா. तो ऐसा वक्त माँ ने अपने बेटी को भी बुलाया, आजा आजा, சொம்பு சொம்பு आओ बैठकर प्रार्थना करवा लो। இவளுக்கு விருப்பம் இல்லை.
लेकिन इसे मन नहीं था। பொதுவாகவே வாலிப பிள்ளைல விரும்ப மாட்டாளுங்க. ज्यादातर जवान बच्चे लोग नहीं चाहते, அவளுக்கு வேற ஒண்ணு தரிசனத்துல வச்சிருக்காளுங்க. क्योंकि उनके दर्शन में और कुछ ही दृश्य होते हैं, வாலிப பிள்ளைలు வேற தரிசனத்துல இருக்காங்க. और जवान लड़के का அவங்க दर्शन கூட்டத்துக்கு और வர்றதுக்கு है। அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. तो इसीलिए प्रार्थना में அவங்க जाना उनका ஊர் मन சுத்திட்டே नहीं। இருக்கணும். उनका मन டூ क्या வீலர் है? எடுத்துட்டு घूमते சுத்திட்டே रहना। இருக்கணும். उनका मन क्या है? ஏன்னா அதெல்லாம் घूमते திருநாய் रहना। கூட்டங்கள். क्योंकि ये सड़क के कुत्ते हैं, அதைத்தான் விரும்பும். यही चाहेंगे, ஜோமனா விரும்பும். प्रार्थना थोड़ी चाहेंगे। கட்டாயப்படுத்தி அம்மாக்காரி பக்தி உள்ளவ பிள்ளைய கூட்டு लेकिन भक्तिमान माता எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. सब लोग प्रार्थना करके करके एक- एक निकल रहे। இவளுக்கு ஜெபம் பண்ணி விட்டாரு. अब इनके लिए भी प्रार्थना करके छोड़ दिया, வீட்டுக்கு வந்தாங்க. घर आए அம்மாக்காரி சந்தோஷம். और माँ खुश हो गई ஊழியக்காரி ஜெபம் பண்ணிட்டு कि सेवक ने प्रार्थना कर लिया। அன்னைக்கு பிடிச்சிச்சு தலைவலி. उस दिन चालू हुआ सिर दर्द, அம்மா வலிக்குது வலிக்குது வலிக்குது. माँ दर्द हो रहा है, दर्द हो रहा है, படுத்தாலும் வலிக்குது. लेटने पर भी दर्द, எந்திரிச்சாலும் வலிக்குது. जागने पर भी दर्द, கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சாச்சு. और ले जाकर डॉक्टर को दिखाया। டாக்டர் போனா டாக்டர் என்ன செய்வா? डॉक्टर के पास जाने पर डॉक्टर क्या करेगा? ஒன்று எழுதுவான். ऐसा लिखेगा, இந்த டேப்லெட்ஸ் வாங்க, ये गोली ले लो, அந்த மெடிசின் சாப்பிடு, वो दवा खा लो, இங்கே ஒரு ஊசியை போடுறோம், यहाँ जो एक सुई डालता हूँ போகுமா தலைவலி. सिर दर्द तोड़ी जाएगा। எத்தனை டாக்டர் பார்க்க, कितना डॉक्टर से मिले, எவ்வளோ மருந்து சாப்பிட, कितना दवा खाएं, எவ்வளோ ஊசி போட, कितना इंजेक्शन डाले, எத்தனை மாத்திரை சாப்பிட, कितना गोली खाएं, சோகம் இல்லை, उदास हो गए। விடுதலை இல்லை. துடிக்கிறா புள்ள, छुटकारा नहीं, बेटी तड़पने लगी, மாசக்கணக்கா போயிட்டே இருக்கு. महीनों धर महीना चल रहा है। பல ஊழியக்காரங்கள்ட்ட போய் வச்சு ஜெபம் பண்ணி பார்த்தா कई सेवकों के पास जाकर प्रार्थना करवाया, சோகமாகாது. चंगाई नहीं हुई। அப்புறம் ஒரு ஊழியக்காரர் போய், फिर बाद में एक सेवक के पास गए, அந்த ஊழியக்காரர் கேட்டிருக்காரு, उस सेवक ने पूछा இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ये कभी चालू हुआ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை என்ன? और शुरू के पहले की स्थिति क्या है? நல்லா இருந்தா ठीक थी। கூட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு அவன் சொன்னா, இந்த ஊழியக்காரி அந்த அல்ல கை ஜெபம் பண்ணாரு. तब उसने कहा कि हमने ऐसा प्रार्थना करवाने गए तो फलाना सेवक मेरे सिर पर हाथ धरे, प्रार्थना किया, அந்த நேரத்தில் துவங்கினது தான் அந்த தலை. और उसी वक्त ये दर्द शुरू हुआ। நீ இப்படி தலையை கொடுத்துட்டு தலைவலி வாங்கிட்டு வந்துடாத. इस प्रकार आप भी किसी के सामने सिर दिखाकर सिर दर्द ना लाएं। எல்லா ஊழியக்காரன்ட்டையும் அபிஷேகம் இருக்கு, हर सेवक के पास अभिषेक नहीं होता, பிரசங்கம் இருக்கும், प्रचार होता है, சபை இருக்கும், कलीसिया होती है, ஊழியம் இருக்கும். सेवकाई होती है, ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி உனக்குள்ள வந்து लेकिन उसके भीतर के दुष्ट आत्मा तुम्हारे अंदर आ जाती है। நான் மலேசியா போயிருக்கும் போது சொன்னாங்க எனக்கு. मैं जब मलेशिया गया तब वो मुझे बताया गया, பல சபைகளுக்கு போயிருந்தேன். कई कलीसिया में गया, லுத்தரன் போயிருந்தேன், लुथरन में गया, மெத்தடிஸ்ட் போயிருந்தேன், मेथोडिस्ट में गया, அசம்பிளி ஆஃப் காட் போயிருந்தேன், असेंबलीज ऑफ गॉड में गया, இண்டிபெண்டன்ட் பெண்டிகாஸ்ட் போனேன். और निष्पक्ष कलीसियाओं में भी गया, சுத்தி சுத்தி எல்லா திருச்சபைகளுக்குள்ளேயும் போயிட்டு வந்தேன். और घूम फिर के जितने भी कलीसिया थे सब कलीसिया में जाकर आया। அப்போ பல்வேறு விதமான சாட்சிகளை அவங்க பகிர்வாங்க. तब वे विभिन्न तरह के अपनी गवाही हमसे साझा करते हैं। இப்போ இந்தியாவில் இருந்து போன ஊழியக்காரங்களை பற்றி இப்படி உட்காந்து பேசும்போது சொல்கிறாங்க, तो भारत से बाहर जाने वाले सेवक के बारे में जब आपस में चर्चा करते हैं उस दरमियान उन्होंने इस बात बताई, ஆரம்ப காலம் பஞ்சாயத்து இல்லை, இப்போ பஞ்சாயத்து ஆகி போச்சியான்னாங்க. और कहा कि शुरुआती दौर में ऐसा कोई शिकायत नहीं था, बट लेकिन आजकल शिकायत आ रहे हैं। என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். मैंने पूछा क्या शिकायत? அவ்வளோ வேணும் திருட்டு போய் तब उन्होंने कहा सबके सब चोर हैं। இந்தியாவில் இருந்து வர்ற பாஸ்டர்னு சொல்லிட்டு வர்றாங்க, இல்லை அவ்வளோ வேணும் திருட்டு போயிடலாம். भारत देश आपको पास्टर बोलकर आते हैं, सबके सब चोर हैं, களவாணி பேன்னு சொல்கிறாங்க. और कहते हैं कि सबके सब लुटारे हैं। रहा था, இப்போ கிருபாசன பேரவழின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். और कृपासनम ध्वनि नाम के एक पत्रिका चला रहा हूँ। அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர், ஐயா நான் பத்திரிகை ஆசிரியர் எல்லாம் புத்தக ஆசிரியர்லாம் சேர்த்து ஒரு தமிழ் கிறிஸ்தவ தமிழ் மாநாடு நடத்தினா மலேசியாவில். तो अय्या जितने भी ये जो पत्रिका संचालित करते हैं उन लेखकों को, सारे लेखकों को मिलाकर मलेशिया में एक सम्मेलन आयोजित किया, அதனால நீங்களும் வாங்க, इसलिए उस सम्मेलन में आप भी आ நம்ம जाइए ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வரோம். ताकि हम मिलकर दोनों मिलकर जाएंगे। அப்படி ஒரு பத்திரிகை ஆசிரியருங்கிற முறையில் கிறிஸ்தவ தமிழ் மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். और बतौर एक लेखक के तौर पर ईसाई तमिल सम्मेलन में मैं शामिल होने गया। அப்படி போகும்பொழுது தான் லுத்தரன் போனேன், इस प्रकार जब गया था तब मैं लुथरन में गया, மெத்தடிஸ்ட் போனேன், मेथोडिस्ट में गया,
நிறைய அசம்பிளி ஆஃப் காட் போனேன். बहुत सारे असेंबलीज ऑफ गॉड में गया, ஏன்னா இடையில இடையில கூட்டங்கள் வைப்பாங்க. क्योंकि बीच बीच में वे मंडली आयोजित करते हैं, வெறும் சண்டே மட்டும் இல்ல, सिर्फ रविवार के दिन ही नहीं, இடைப்பட்ட நாட்களிலும் கூட்டங்கள் நடத்தும். और बीच बीच दिनों में भी होता है. வேதத்தை பகிர்ந்து கொடுக்குறது, पवित्र शास्त्र को बांटना है, சுவிசேஷம் கேட்க வேண்டியவர்களுக்கு சுவிசேஷம் சொல்றது, और सुसमाचार की मंडली में सुसमाचार सुनाते थे. பலப்படுத்தப்பட வேண்டியவங்க வசனத்தினால பலப்படுத்தப்பட வேண்டியவங்களை பலப்படுத்தும். और जहां पर लोगों को वचन के द्वारा मजबूत कराना है, वहां लोगों को वचन के द्वारा मजबूत कराया. இதான் நம்முடைய ஊழியம். यही हमारी सेवकाई. ஆவியானவர் அப்படி தான் நடத்திட்டு இருக்கு. आत्मा परमेश्वर इस प्रकार अगुवाई किया. அவரோட பல்வேறு சபைகள் அப்படி போயிட்டு வரும்போது, तो इस तरह जब विभिन्न कलिसियाओं में जाकर आया, கூட்டங்கள் முடிஞ்சு தனியா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடும்போது, जो मंडली समाप्त होकर जब घर पर बैठकर भोजन में बैठते थे, அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. तब इन बातों की चर्चा हुई. இங்க இருந்து போறவங்க பண்ற அட்டூழியத்தை எல்லாம் விவரிச்சு சொல்றேன். यहाँ से लोग जो वहां जाते उनकी कुकर्म का वर्णन किया. அப்பதான் மனோகர் ஐயா சொன்னது எனக்கு தெரிஞ்சு. तब मनोहर अय्या की बात मुझे समझ में आई. இந்தியாவுல இருந்து வர்றோம்னு சொல்லிட்டு வர்றாங்க, அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து வர்றவன் பூரா பொறுக்கி போயிடல. भारत देश में आते कर तौर पे तमिलनाडु से आते बोलकर आते हैं, लेकिन सबके सब लुच्चे हैं. நானா சொல்றேன், मैं थोड़ी कहता हूँ, மலேசியா பாசி சொல்லிட்டாரையா. मलेशिया का पास्टर कहता है. ஓ, நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, வரும்போதெல்லாம் அவரை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. आप जब जब यहाँ आते उसे समझ लो. கிதியோன்ட்ட சொன்னாரு, கிதியோன்ட்ட சொன்னாரு, गिदोन से कहा, டேய் இவ்வளவு பேர் உன் கூட இருக்கக்கூடாது. तेरे संग इतने सारे लोग नहीं होना है. எவனுக்குள்ள எல்லாம் பயம் இருக்கு அவனெல்லாம் இறங்கி ஓட சொல்லு. और जिन जिन में डर है उन सबको हटा दे. அவனை சேர்க்காத, ராணுவத்தில் சேர்க்காத. उन्हें फौज में शामिल मत कर. பயப்படுகிற மன உள்ளவன் ஆவி உள்ளவன் எல்லாம் விரட்டி விட்டு. इसलिए जितने भी डरपोक आत्मा वाले हैं उन सबको भगा दे. தேவனுக்கு அவங்க மேல விருப்பம் இல்லை பத்தில. क्योंकि परमेश्वर ऐसा लोगों को नहीं चाहता. அடுத்து ஒரு கூட்டம் வந்துச்சு. अगला एक झुंड आया, பில்டர் பண்ணி முடிச்சிட்டான். तो उसे बना दिया. அடுத்து சொன்னாரு, अगला कहा, டேய் இவங்களையும் அப்படியே வச்சுக்கிற கூடாது. ए भाई इन्हें भी वैसे ही ना दाखिल कर दें. அந்த குளத்துல தண்ணி கொண்டு குடிக்க விடு. वो जो हंडे हैं, हंडे में उन्हें पानी पीने के लिए कहना. அவன் தண்ணி குடிக்கிற அந்த முறையை பாரு. वे पानी पीने का उनके तरीके पर ध्यान दे. நல்ல தாகத்தோட இருக்கும்போது கொட்டி விட்டுரு. जब वे बड़े प्यासे में होंगे तब उन्हें पानी पीने लगा दे. குளம் கிடக்கு, தண்ணி கிடக்கு, और वहां पर हंडे भर में पानी है. ஏன் போன உடனே மண்டி ஓட்டு குடிச்சிட்டு இருக்கானோ, यानी तालाब में पानी पीने के लिए भेज देना, जाते जाते जो कोई घुटना टेकर पानी पीने लग जाए, அவனை ஒரு பக்கத்தில் நிப்பாட்டு. उन्हें एक तरफ खड़ा कर दे. ஏன் தண்ணியை இப்படி குனிஞ்சு அள்ளி இப்படி அள்ளி அள்ளி குடிக்கிறானோ, கையில் குடிக்கிறானோ, நாய் நக்கிற மாதிரி நக்கிறானோ, அவனை ஒரு பக்கம் நிப்பாட்டு. बल्कि जो कोई दूसरा झुंड होंगे जो पानी को जल को अपने हाथों में लेकर छाट छाट कर पीएंगे, उन्हें एक अलग वर्ग में जुटा दे. இஸ்ரவேலின் ராணுவத்திலே சேர்க்கிறதுக்கு கர்த்தர் பில்டர் பண்ணுகிறார். और इजरायली के फौज में दाखिल होने के लिए परमेश्वर ने एक नमूना சபையில दिखाया. வர அவ்வளவு பேரை ஒண்ணு போல எடுக்க முடியாது. और कलीसिया में आने वाले सभी को एक तरीके से नजरिया से எல்லாம் नहीं பில்டர் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. और क्योंकि सबको अलग अलग करना है, அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். ऐसा ही परमेश्वर का राज्य का निर्माण कर பரிசுத்த सकते ஆவியானவர் हैं. தங்கி இருக்கிற தேவாலயத்தை கட்ட முடியும். तब पवित्र आत्मा का निवास स्थान मंदिर को बना सकते हैं. தேவன் தங்கி இருக்கிற வீட்டை கட்ட முடியும். तब परमेश्वर का घर का निवास स्थान को बना தேவன் सकते தங்கி हैं. இருக்கிற வாசஸ்தலத்தை கட்ட முடியும். तब परमेश्वर का निवास स्थान को हम தேவன் निर्माण தங்கி कर ஆலயத்தை सकते கட்ட हैं. முடியும். तब परमेश्वर का भवन का निर्माण कर सकते हैं. பில்டர் பண்ணணும்யா. इसलिए बनाना है. சும்மா உலகத்தோட உலகமா வாழ்றவங்கள விசுவாசின்னு வந்து உள்ள உட்கார்ந்துகிட்டு இருப்பான். और जो लोग दुनिया के साथ जी रहे वे लोग अपने आप को विश्वासी बोलकर कलीसिया में आकर बैठ जाते हैं. தத்தம் கொடுக்குறாங்க, காணி கொடுக்குறாங்க, அவனை இழுத்து வச்சுக்கிற முடியுமா? और 10वां हिस्सा देता தள்ளு தள்ளு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, தள்ளி போடு தள்ளி போடு. प्रभु कह दिया उन्हें ना छोड़ दे, उन्हें बल्कि हकल दे, அவனை உள்ள வைக்காத. उन्हें अंदर मत बिठाना. ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் கெடுத்துருவா. और कुल मिलाकर सारी इजरायलियों को बर्बाद कर देगा. வேண்டாம், उसे इनकार कर दे. கிதியோன் பார்த்தான், गिदोन ने देखा, அதே மாதிரி தண்ணி கிட்ட கொண்டு விட்டான். उसी प्रकार उन्हें जल के बगल में ले முதல்ல गया. ஒரு குரூப்பை பில்டர் பண்ணி தான் வச்சிருக்கான். और पहले से उसने वे छांट कर एक वर्ग को रखा है. அடுத்து தண்ணி கிட்ட கொண்டு போய் சோதிக்கிறேன். और दूसरा जल के बगल ले जाकर उनकी परीक्षा ली. சில ஆள்லாம் போன உடனே कुछ लोग जाते ही அப்படி விழுந்து मुंह के बल गिर வாயை வச்சு தண்ணியை உறிஞ்சிடான். सीधा मुंह से पानी को चूसने लग गया. அவ்வளவு தாகம் இருக்கு. इतना प्यास थी. சில ஆளு தண்ணி அள்ளி அள்ளி இப்படி நக்கிறான். और कुछ लोग पानी को हाथों में ले लेकर पीने लगे. இப்படி பண்ணணும்னு யாரும் சொல்லி கொடுக்கல. किसी ने उनको नहीं बताया कि ऐसा पीना है. அவன் சுயத்துக்கு விட்டாச்சு. हर कोई अपने अपने मर्जी के अनुसार उन्हें छोड़ दिया. எல்லாம் ஃப்ரீடம்.
उनको अपनी आजादी दे दी गई। ஆண்டவர் அதை பில்டர் பண்றாரு பாருங்க. परमेश्वर अब यहाँ से छांटता है தண்ணிங்கிறது இந்த உலக வாழ்க்கை. कि जल यानी सांसारिक जीवन, இதை விழுந்து உருன்னு உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கான் பாரு. और जो लोग उस जल को चूसते हैं இவனை பூரா வெளியே தள்ளுறா அப்படின்ட்டு. इन्हें परमेश्वर ने नकारने के लिए कह दिया। இதெல்லாம் பில்டர் பண்ணுமா இல்லையா? ऐसा सब छांटना है या नहीं? சபையை வடிகட்டணுமா இல்லையா? कलीसिया को छानना है क्या नहीं? அவன் தானே பரலோகத்துக்கு வருவான். ऐसा ही लोग तो स्वर्ग में जाएंगे அவனை தானே தேவ சித்தம் செய்வான். और वही लोग तो परमेश्वर के इच्छा निभाएंगे। உருன்னு குடிக்கிறவன் பூரா வெளியே தள்ளு. तो जो लोग चूस के पिए उन्हें हकल दे, ஏன் அள்ளி வேகமா கையில அள்ளி நக்கிட்டு இருக்கானோ और जो लोग तेज रफ्तार हाथों में जल लेकर छानते அவனை हैं மட்டும் எனக்காக வேறுபடி. उन्हें तो मेरे लिए अलग कर ले। இதெல்லாம் செய்வாங்களா இப்ப உள்ள ஜபநாத்திர ஊழியக்காரன்? आज के कलीसिया के सेवक लोग क्या ऐसा काम करेंगे? அப்படிலாம் செஞ்சா காணிக்க வராதுல, दान नहीं मिलेगा, குடும்பத்தை வாழ வைக்க முடியாதுல, परिवार को जीवन नहीं दे सकता, பிள்ளைகளுக்கு சொத்தி சேர்க்க முடியாதுல, बच्चों के लिए संपत्ति इकट्ठा नहीं कर सकता। நாங்க அப்படி இல்ல, हम वैसे नहीं, அதனால தைரியமா பேசுறோம்। इसलिए बड़ी हिम्मत के साथ बोलते हैं। எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் चाहे कोई भी हो या कोई भी हो, அரசாங்கமா இருந்தாலும் சரி, போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, चाहे पुलिस वाले हो या ईश्वर का इच्छा, அவருக்காக வாழணும், उसके लिए जीना है। அந்த இடத்துக்கு வாங்க ஐயா, उस जगह पर आइए। நாய மனம் திரும்புங்க ஆண்டவர் சொல்றாரு। इसलिए तो परमेश्वर बार बार कहता है कि मन फिरो मन फिरो। உலகத்துல உள்ள வாழ்ற மாதிரியே வாழ்ந்து காலமுறை போச்சியா, ये दुनियादारी व्यक्ति के ना जीवन बिताकर समय को व्यर्थ कर चुका है। இறைவனுக்காக வாழணுங்கிற ஒரு தீர்மானம் எடுங்க। आप कम से कम परमेश्वर के लिए जीवन பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போயிடாதீங்க, और पुराने जीवन में சின்ன உணர்வு உண்டாகட்டும், एक छोटी सी महसूस मिले, ஒரு டர்னிங் பாயிண்ட் வரட்டும்। एक मुड़ाव आ जाए, இவ்வளவு காலமும் வீணா போச்சு, इतने दिन तक व्यर्थ இனி ஆகில ஒரு உணர்வு வரட்டும்। अब एक समझ आवे। जल प्रलय வந்து வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள், और जल प्रलय आकर जब तक उन्हें बटोर लेने गए तब तक वे महसूसहीन थे। வேலை எதற்காக, क्यों, किस लिए, யாருக்காக கட்டப்படுது? किसके लिए बनाया गया? உள்ளவான்னு பிரசங்கம் பண்றானே, और प्रचार किया कि भीतर आओ भीतर आओ, வெளியில உள்ள வாழ்க்கை வேண்டாம், உள்ள வந்துரு, बाहरी जिंदगी ना बल्कि भीतर आ जाओ। நான் கேக்குறானே, क्या पूछते हैं? ஒருத்தனுக்கு உணர்வு இல்ல, किसी में कोई समझ नहीं। ஜல பிரளय வந்து வாரி கொண்டு போக மட்டும் जब तक जल प्रलय आकर उन्हें नष्ट உணராதிருந்தார்கள் என்று இயேசு சொன்னார்। यीशु ने कहा कि तब तक वे महसूसहीन थे। ஆனா என்ன உணர்வு இருந்தது? लेकिन कौन सी महसूस था? குடும்பத்தை வாழ வைக்கணும் உணர்வு இருக்கு, परिवार को चलाने का ज्ञान, வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் உணர்வு இருக்கு, काम पे जाना है कमाना है बुद्धि है, கடன் வாங்கியாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும் உணர்வு இருக்கு, कम से कम कर्ज उठाकर बच्चों को पढ़ाना है, இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் உணர்வு இருக்கு, हाँ गाड़ी खरीदना है घर मकान खरीदना है, ये सब ज्ञान है। பிள்ளைகள் பெருசாயிருச்சுன்னு சொன்னா கல்யாணம் முடிக்கணும், जब बच्चे बड़े हो गए तब उनकी शादी विवाह பொண்ணு करना, பார்க்கணும் மாப்பிள்ளை பார்க்கணும், हाँ लड़की ढूंढना है लड़का ढूंढना है, உணர்வு இருக்கு, ये सब समझ है। இந்த உணர்வு இல்ல, பேழைய பத்தி உணர்வு இல்ல। लेकिन जहाज के प्रति उन्हें कोई समझ नहीं। ஒருத்தன் கிடந்து கத்திக்கிட்டு இருக்கானே உணர்வு இல்ல, एक व्यक्ति पड़ा होकर चिल्ला रहा है, कोई महसूस नहीं। ஜல பிரளயம் வந்து வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்। तब तक वे समझहीन थे जब तक जल प्रलय आकर उन्हें नष्ट न कर அந்த लिया। மரணங்கிறது வந்து உன்னை வாரி கொண்டு போக மட்டும் நீ உணரவே மாட்ட। और मृत्यु जब तक तुमसे सामना नहीं करेगी तब तक ना समझ होंगे। மரணம் வந்த பிறகு நீ சங்கரா என்ன பண்ணும்? लेकिन मृत्यु आने पर शंकर शंकर बुलाने से கோமா ஸ்டேஜ் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ஆன பிறகு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு அட்மிட் ஆன பிறகு என்ன कोमा में आकर जब बेहोश पड़ जाएंगे, जब अस्पताल में भर्ती करा दिए जाएंगे, तब पुकारने से क्या लाभ होगा? நல்ல காலத்திலேயே நீ ஆண்டவரை தேடலே, इसलिए अच्छे वक्त में तूने परमेश्वर को नहीं ढूंढा। நீ பணத்தை தானே தேடுற, तू तो पैसे की खोज में है, நீ உலகத்தை தானே तू தேடுற, संसार की खोज में है, அப்போ நீ எப்படி பரலோகம் வருவ? तो तू कहां से स्वर्ग जाएगा? பரலோகத்துக்கு போற சிந்தையே இல்லையே, स्वर्ग जाने का विचार तक नहीं, இப்போ மனம் திரும்பணுமா இல்லையா? तो मन फिरना है या नहीं? ரொம்ப मुख्யம்। बहुत अनिवार्य है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்। परमेश्वर को महिमा मिले। இனி இருக்கிற நேரத்தில் अब शेष समय पर நான் ஆண்டவர்கிட்ட ஒரு 2-3 பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தேன்। मैं परमेश्वर से 2-3 संदेश तैयार करके आया அதில் உங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புகிற பிரசங்கம் வச்சிருந்தேன்। और आपको जोश देकर विधा करने का प्रचार भी तैयार किया था। 3ல் 1 கத்த டிக் பண்ணி தந்தார்। 3 में से एक परमेश्वर ने चिन्हित करके दिया। அதை நான் சொல்லிட்டு இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன்। उसे मैं बोलकर इस मंडली को समाप्त करना चाहता हूँ। பிரசங்கம் இனிதான்। अब हमारा संदेश शुरू होने जा रहा है। இதுவரைக்கும் பண்ணது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக, अब तक जो भी बताया गया इसलिए बताया गया कि आपको स्वर्ग जाने के लिए तैयार நீங்க करो, தேவ சித்தம் செய்ய வைக்கிறதுக்காக, इसलिए कि आपको प्रभु का इच्छा निभाने के लिए உங்களை तैयार करो, பரிசுத்த வாழ்க்கையில் கொண்டு வரதுக்காக, इसलिए कि आपको पवित्र जीवन में लाएं, நீங்க தேவனோடு இணைவதற்காக इसलिए कि आपको परमेश्वर के साथ जोड़ दिया जाए। இவ்வளவு நேரம் எடுத்தது அதுதான்। इतनी देर समय वक्त मैंने इसीलिए निकाला। அதான் பரிசுத்தாயனுடைய சத்தம் சொல்றது। इसी को पवित्र आत्मा की वाणी कहते हैं। இப்ப பிரசங்கியாருடைய சத்தம் வருது। अब प्रचारक की वाणी सुनने जा रहे हैं।
அந்த பிரசங்கம் உங்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. और ये संदेश आपके लिए बहुत ही அது मधुर ரொம்ப लगेगा। இனிமையா இருப்பாங்க. பிரசங்கம் தான் வேணும் அவனுக்கு. हाँ, उसे संदेश ही ஏன்னா இவன் चाहिए பல இடத்துக்கு போறான் மத்தியில அவனுக்கு தேவை. क्योंकि ये कई विभिन्न स्थानों में जाते हैं, इसलिए इसके लिए जरूरी है, அதனால செய்தி தேவை. इसलिए संदेश चाहिए। எல்லா பெந்தகோஸ்து சபையிலும் செய்தி தான் கொடுப்பாங்க. और सब पेंतिकोस्ते कलीसिया में संदेश सुनाया जाता है। ஆவியானுடைய சத்தத்தை கொண்டு வர மாட்டாங்க. आत्मा परमेश्वर की वाणी नहीं सुनाते। அவங்களுக்கு அந்த குவாலிஃபைடு இல்ல. वे उस हद இப்ப तक நான் இவ்வளவு नहीं நேரம் बने। பேசுறேன், இந்த தைரியத்தோட பேச சொல்லுங்க ஒருத்தனை. इतनी देर तक मैंने बताया हो इन बातों को, बाकी लोग சபையெல்லாம் வெளியே சபையெல்லாம் எந்திரிச்சு ஓடி போயிடும். सब कलीसिया उठकर भाग जाएंगे। அவங்களுக்கு தகுதியும் இல்ல, वे ना तो योग्य அவங்களுக்கு हैं, பேசவும் முடியாது. वे ना तो बोल भी सकते, அது ஹோலி ஸ்பிரிட், வாய்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். क्योंकि ये पवित्र आत्मा की ध्वनि है। இப்போ சபைக்கு கொண்டு வர செய்தி अब कलीसिया के लिए दी जाने वाली है संदेश। இப்படி நீங்க பிரிச்சு பார்க்கணும். इस प्रकार आप अलग करके देखना है। எது ஆவியானுடைய சத்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறீங்க. सबसे पहले पहचानना होगा कि आत्मा की वाणी कौन सी எதை है, ஹோலி ஸ்பிரிட்டுடைய வாய்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறீங்க. पवित्र आत्मा की ध्वनि क्या है, इन्हें समझना है। ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கிறான். और जिनकी कान हो, आत्मा परमेश्वर की Yeah.